ரைட். இது வரைக்கும் இது எத்தனை 2 கிளாஸ் பார்த்துருக்கோமா? 3. வானிலை காலம் எதை பற்றி படிக்கிறது? வளிமண்டலத்தை பற்றி படிக்கிறது, புரிஞ்சுக்கிறது. படிக்கிறேன்னா அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது. ரொம்ப முக்கியமா அது நமக்கு? வளிமண்டலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமா? ஏன்? அதுக்குள்ளே தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். அங்கே தான் அந்த வெதர், அங்கே உள்ள வெப்பநிலை நம்மளை பாதிக்கும். அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் தான் நம்மளை பாதிக்கும். சரியா? அதேமாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணுறோம்ல, ட்ரெஸ்ஸு, வீடு கட்டுறது, அதெல்லாம் நம்ம இப்போ அழகுக்காக அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அதெல்லாம் இந்த வெதர் வானிலை இருக்குல்ல, அதிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கு தான் ட்ரெஸ்ஸே. விலங்குலாம் ட்ரெஸ் போடுது, நம்மளும் விலங்கு தானே. இதுக்காக ட்ரெஸ் போட ஆரம்பித்தோம். இந்த வானிலையிலேருந்து நம்மளை வரும், பின்னாடி வரும் பார்ப்போம். அது நம்ம சாப்பாடு எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது யார்? வானிலை கூறுகள் தான். அப்போ அதை என்ன பண்ணணும்? நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாற்றிக்கணும். நம்ம போகிற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தாக்கா இங்கிலீஷ்காரன் தான் இந்த பேண்ட்டு, சட்டை, கோட்லாம், ஷூவெல்லாம் கண்டுபிடிச்சான். அவன் நம்மளை பார்த்தா சிரிக்கிறான், காதில் சிரிக்கிறான். என்னடா சரியான வடிகட்டின முட்டாளுங்களாக இருக்கு, அறிவே இல்லாதவனுங்களாக இருக்கானுங்க. நானும் அப்படி தான் இருக்கிறேன், என்ன பண்ணுறது? அவன் தான் மதிக்குது சமூகம். கூறு கட்ட குப்பனுங்களாக இருக்கானுங்க இவனுங்க. யார்? இந்தியர்கள் அப்படின்னு சிரிக்கிறானுங்க, உள்ளுக்குள்ளே சிரிக்கிறான். வெளியில் அவன் பேசுகிறது நமக்கு புரியாது, அது வேறு. சரியா? சரி, பார்ப்போம் என்ன ஏது அப்படின்ட்டு. இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது யார்? வானிலை கூறுகள் தான். அப்போ அதை நம்ம தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? தெரிஞ்சு லைஃபுக்கு அப்ளை பண்ணணும். லைஃபுக்கு அப்ளை பண்ணலாம், அதுக்கு பேர் படிப்பே இல்லை. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, அதெல்லாம் ஏமாத்து வேலை. நடைமுறையில் நடக்கிறதுனா புத்தகத்தில் இருக்குது, அதை படித்து நடைமுறைக்கு நம்ம மாற்றணும். சரியா? ஏன் அதை சொன்னான் அப்படின்னாக்கா, நடைமுறையில் மக்களை கடவுள் பேரை சொல்லி ஏமாற்றி சுற்றிட்டு இருக்கான் ஒரு குரூப்பு. வேலையே செய்யாமல் நோவாமல் நோம்பி கும்பிட்டுட்டு உக்காந்துட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் உண்மையெல்லாம் குட்டெல்லாம் வெளிப்பட்டுருன்னா அவன் தான் முதல்ல கல்வி கற்றுக்கிறான். ஸோ அவன் உருவாக்குனதான் அந்த பழமொழி, ஏட்டு சுரக்காய் கறி உதவாது. லைஃபுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல். ஸோ இதெல்லாம் அங்கே அப்ளை பண்ணுங்கள். டெய்லி நியூஸில் வருதா? இதெல்லாம் நியூஸில் வருதா? நியூஸ் சொல்கிறான் பாருங்க. எதுக்கு சொல்கிறான்? அந்த அம்மா நடக்கிறதுக்கு, அந்த அம்மா ஸ்டைலை பார்க்குறதுக்காக சொல்கிறான் நியூஸில், வானிலை அறிக்கை. நம்ம அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம லைஃப்பை நம்ம அவங்க சொல்கிறதே அதை வச்சு, இயற்கையை வச்சு அதை டிசைட் பண்ணுறப்போ நம்ம முன்னோர் சொல்லி கொடுத்த ஒரு டுபாகூர் விஷயம் இருக்கும். அதில் நல்லது இருக்குது, கெட்டதெல்லாம் கழட்டி விட்டுறணும். இந்த கெட்ட விஷயம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்புறம் சினிமாவில், டிவியில், இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வருதில்ல, அதை பார்த்து டிசைட் பண்ணுறோம். அதை வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. என்னது? உண்மையான அறிவு. புத்தர் மகாவீரர் சொல்லியிருப்பார் ஹிஸ்ட்ரியில். அதை வளர்த்துக்கிட்டு அதை வச்சு தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். அதை தான் பெரியார் சொல்கிறார். சாஸ்திர சம்பிரதாயத்தோட, மண்ணாங்கட்டியோட, விளக்கு மாற்றோட அப்படி சொல்லுவார், திட்டுவார். ஏன்னா அதை வச்சு தான் முடிவு பண்ணுறோம். முடிவு பண்ணி ஒரு டுபாகூர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு எங்கேயோ போயிட்டுருக்கு சமூகம். நம்மளை விலங்குத்தன்மையிலே வச்சுருக்கிறானுங்க. ஏன்? அப்போ தான் அவன் பிழைக்க முடியும். அதுக்காக கேட்டால் கடவுள் பேரை சொல்லிடுவான். இப்போ அதெல்லாம் பார்த்தாச்சு, நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம படிக்க தெரிஞ்சுக்கலாம். 8th இதே தான் இருக்கும், ரிவிஷன் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். லைஃப்பில் அப்ளை பண்ணணும். திரும்ப நான் சொல்கிறது லைஃபுக்கு அப்ளை பண்ணணும். வானிலை, காலநிலை எதோட தொடர்புடையது? வளிமண்டல. அது ரெண்டுமே வளிமண்டலத்தை பற்றி தான், தொடர்புடையதெல்லாம் இல்லை. அது வளிமண்டலத்தோட விஷயங்களை தான், அதோட கேரக்டரை பற்றி படிக்கிறது தான் இது. வானிலைனா தற்போதைய, இப்போ ஒரு இடத்துல அந்த வளிமண்டலத்தில் வெப்பநிலை எவ்வளோ இருக்குது, சரியா? ஈரப்பதம் எவ்வளோ இருக்குது, வளிமண்டலம் ஓடுதா இல்லையா? வளிமண்டலம் ஓடுன்னா என்ன அர்த்தம்? காற்று. வளிமண்டலத்தில் ஈரப்பதம், ஹியூமிடிட்டி என்னது? எவ்வளோ H2O மாலிகுல் இருக்குது, க்ளவுடு இருக்கா இல்லையா, ஓகேவா? மழை பெஞ்சிச்சா இல்லையா, இது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. வளிமண்டலத்தில், ஒரு நாளில், ஒரு இடத்தில், சரியா? கதையாக சொன்னால அப்படியே வார்த்தையாக வருது. வளிமண்டல நிகழ்வுகள், அதான் வானிலை எனப்படும்.
இந்த செகண்டு கூட சொல்லணும். இப்போ சொல்கிறது தான் வெதர் ரிப்போர்ட். 24 மணி நேரம் ஒரு நாள்லாம் கிடையாது, இந்த செகண்டில். ஏன்னா மாறும் அடுத்தது. அதான் சொன்னேன் இல்லையா, நம்மளோட மனுஷனோட மனசு மாதிரி செகண்டுக்கு செகண்ட் என்ன ஆகும், வானிலை மாறிக்கிட்டே இருக்கும், வானத்தின் நிலை மாறிக்கிட்டே இருக்கும். நீண்ட கால வானிலைன்னு சராசரி ஒரு 30-35 வருஷத்துக்கு சராசரி எடுப்பாங்க. வெப்பநிலை எவ்வளோ இருந்துச்சு சேலத்தில், மழைப்பொழிவு எவ்வளோ இருந்துச்சு, இதெல்லாம் வச்சு கிளைமேட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்மளது என்ன கிளைமேட்டு, காலநிலை, வெப்ப காலநிலை. ஏற்காடு குளிர் காலநிலை, கோயம்புத்தூர் வெப்ப காலநிலை, ஊட்டி, ராஜஸ்தான் வெப்பம் பாலைவனம், சுத்தமான ரொம்ப ட்ரைன்னு அர்த்தம். அதில் என்ன நிறையா எவ்வளோ தண்ணி இருக்குது, மழைப்புளி எவ்வளோ இருக்குது, அதை வச்சு பிரிப்பாங்க நிறையா. எல்லாத்தையும் பார்ப்போம். வானிலை மற்றும் காலநிலை, ஒரு இடத்துல வானிலையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள். நிலநடுக்கோட்டிலிருந்து தூரம் பார்ப்போம், கடல் மட்டத்திலேருந்து உயரம், கடல்லேருந்து தூரம், அந்த இடம் கடல்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது. வீசும் காற்றின் தன்மை, எங்கேருந்து வீசுது அந்த காற்று, போகல வெயிட் பண்ணுங்க, நம்ம கொஷின்லாம் கேட்கல. வீசும் காற்றின் தன்மை, வீசும் காற்றின் தன்மை, தன்மைனா புரியுதா? இப்போ வெப்ப பிரதேசத்துலேருந்து வீசுனா அது வெப்ப காற்றா இருக்கும், குளிர் பிரதேசத்துலேருந்து வீசுனா குளிர் காற்றா இருக்கும், அதை சொல்கிறாங்க. அடுத்து மேகமூட்டம். ஆமாவா, இன்றைக்கி வெயில் கம்மியாக இருக்குது, மேகமூட்டம். நேற்று மழை பெஞ்சதுனாலலாம் கிடையாது, வெயில் கம்மியாக இருக்கிறது காரணம் எது, மேகமூட்டம். சூரிய ஒளி உள்ளே விடாமல் தடுக்குது. சரியா? அடுத்தது கடல் நீரோட்டம். கடல் நீரோட்டத்தை பார்த்தோமா, என்னது, கடலில் ஆறு மாதிரி தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் பார்ப்போம். இயற்கை தாவரம், வைல்டு ஃபாரஸ்ட், இங்கிலீஷில் வந்துட்டு ஃப்ளோரா அப்படிம்பாங்க. இயற்கை தாவரம் ஃப்ளோரானா அந்த பொண்ணு பேர் இல்லை, ஃப்ளோரானாக்கா தாவரங்கள், ஃப்ளோரா. விலங்குகளுக்கு வந்துட்டு ஃபானான்னு சொல்லுவாங்க. சும்மா கேட்டுவாங்க, ஏன்னா அந்த என்னது கலைச்சொற்களில் கேட்பான் தமிழில், சும்மா கேட்டுவாங்க. நிலநடுக்கோட்டிலேருந்து தூரம், நிலநடுக்கோட்டில் பக்கத்தில் இருந்தோம்னா எப்படி இருக்கும், எப்போ அதிகமாக இருக்கும். என்ன காரணம், எப்பயுமே 90 டிகிரிலாம் அங்கே இருக்காது, சொல்கிறேன். 90 டிகிரியில் இருக்கும், அல்லது கோணம் அதிகமாகவே இருக்கும் வருடம் முழுவதும். சூரிய எதோட கோணம், பதில் வருதா? அதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸாமுக்காக தயவு செஞ்சு படிக்காதீங்க, புரிஞ்சுக்கங்க. அவன் எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் வந்துடும். சரியா? ரைட். நிலநடுக்கோட்டு பிரதேசங்களில் சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக விழுவதால், செங்குத்தாக அல்லது கோணம் அதிகமாக இருக்கும், வெப்பநிலை அதிகமாக காணப்படும். நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து தொலைவில் அமைந்துள்ள பகுதிகள், துருவ பகுதிகளிலும் சூரியன் கதிர்வீச்சுகள் சாய்வாக விழுவதால் வெப்பநிலை குறைவாக காணப்படும். இவ்வெப்ப வேறுபாட்டிற்கு புவி கோள வடிவில் உள்ளதே காரணம். புரியுதா? ஒன்று 23 டிகிரி சாய்வாக சூரியனை சுற்றிட்டு வர்றது, இன்னொன்று என்னது கோள வடிவத்தில் இருக்குது. இப்படி ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா என்ன ஆகும், எல்லா இடத்துலையும் ஒரே ஆங்கிளில் தான் சூரிய ஒளி போடும். 12 மணியா ஃபுல்லாக, இந்த இடம் ஃபுல்லாகவே 12 மணிக்கு ஒரே மாதிரி தான் சூரிய ஒளி போடும். செவ்வறு மாதிரி நினச்சிக்கோங்க, இந்த இடம் ஃபுல்லாக எப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் சூரிய ஒளி கோணம் விழுகும். ஆனால் பூமி எப்படி இருக்குது, கருவிடாக இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது. இங்கே கருவிடாக இருக்கா, போனா கோணம் குறைஞ்சிக்கிட்டே போகும். கோணம் குறைய குறைய அந்த சூரிய ஒளி படக்கூடிய பரப்பு அதிகமாகிட்டே போகும். ஃபஸ்ட் நாள் போட்டு காமிச்சோமா, அதான் காரணம். அது ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின்லாம் வரும். கேட்பாங்க. பூமியில் ஒரு இடத்துக்கு பூமத்திய ரேகையில் குண்டாக இருக்குது, போன வளைஞ்சிருக்கு, அப்போ கோணம் என்ன குறைஞ்சிட்டே இருக்கும். இதுக்குள்ளே வெப்பம் அதிகமாக இருக்கும். கரெக்டாக? என்ன கோடு இது? பார்க்காதவங்க அந்த வீடியோலாம் பார்த்துருக்கணும். பார்த்துட்டு வந்தீங்கன்னா அப்படியே ரிவிஷன் படிக்கவே தேவையில்லை, அப்படியே போய் எழுதலாம். புரிஞ்சுதா? படிக்கவே தேவையில்லை, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. 2-3 தடவை
அப்போ தான் நான் தூண்டி விட்ட மாதிரி உழுத மாதிரி நிலத்தை உழுது விதை போட்டிருக்கு. நீங்கள் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றுறதுங்கிறது என்னது? வீடியோ திரும்ப கேள்வி கேட்டு கேட்டு பார்க்கணும். சும்மா அந்த படம் பார்க்குற மாதிரி அந்த கண்ட வீடியோ பார்க்குற மாதிரி ஏதோ பொழுதுபோக்கு மாதிரி பார்க்க, என்ன இது, என்ன சொல்ல வராங்க, என்ன வார்த்தை, இந்த வார்த்தை இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கணும். புரியலாம் வந்து கேட்கணும். யாருமே கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்க. எல்லாம் முத்தின மூங்கிலாகி போயிட்டீங்க. ஸ்கூல் குழந்தைங்களாம் வீடியோ போட்டிருப்போம் பாருங்க, அவன் எத்தனை கேள்வி கேட்குறான் பாருங்க ஆன்லைனில் வரேன். நீங்கள் எல்லாம் முத்தின மூங்கி கழட்டு போய் கிளவி ஆகி போயிட்டீங்க. அதை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. 60 வயசு ஆனாலும் கற்றுக்கக்கூடிய அந்த ஆர்வம், கற்றுக்கிறனா இப்போ கேள்வி இப்படின்னா என்ன, இப்படின்னா என்னென்னு கேள்வி கேட்குறோம்ல, அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா இளமையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். 90 வயசு 100 வயசு ஆனாலும் சரி, 5 வயசுலேயே எனக்கு எல்லாம் தெரியும், ஐயோ கேள்விலாம் கேட்க மாட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும்னா முத்தி போயிட்டுன்னு அர்த்தம். அவ்வளோதான். முத்தின மூங்கில் அவ்வளோதான். வேற இது தான் பயன்படுத்தலாம், எரிக்கலாம் வச்சு, ஒன்றதுக்கு பயன்படாது. சரி, வானிலை விலங்குத்தன்மையிலேருந்து வெளியில் வாங்க தயவு செஞ்சு. நம்ம தமிழ் சொல்லக்கூடிய அந்த தன்மைக்கு வாங்க. வானிலைக்கு காலநிலைக்கு உள்ள கூறு, இது அப்புறம் வந்து பேசிக்குவோம் அதெல்லாம். கடைசியாக ஞாபகம் எடுத்துக்கணும் லெசன் முடிஞ்சோன்னு. சரி, ஆகஸ்ட் மாதத்தில் வெப்பநிலை எவ்வளோன்னு செக் பண்ண சொல்கிறான். இருக்கிறதுல எங்கே வெப்பநிலை அதிகமாக இருக்கும்? ஆகஸ்ட் மாதம் கன்னியாகுமரி. இடம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். கன்னியாகுமரி இங்கே இருக்குது. டெல்லி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. மாஸ்கோ எங்கே இருக்குது? இங்கே இருக்கும். அப்போ 3ல் எங்கே வெப்பநிலை அதிகமாக இருக்கும்? என்ன காரணம்? ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். மற்ற மக்கு சாம்பிராணிகளுக்கெல்லாம், மக்கு சாம்பிராணியில் டேலண்ட்டு தான், மனப்பாட குரூப்புக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது. நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் இதெல்லாம். இதையும் புரிஞ்சுட்டு ஃபேக்டை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா பாஸ் ஆகிடலாம். சரியா? அவனுங்க எதாவது மனப்பாடம் பண்ணுவானுங்க, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மனப்பாடம் பண்ணுற, வார்த்தையை மனப்பாடம் பண்ணுற தற்கொலையெல்லாம் உருவாக்கி வச்சுருக்கானுங்க. அதுதான் வேணுங்கிறானுங்க இப்போ உலகம். சரி, தான் காரணம். அடுத்து கடல் மட்டத்துலேருந்து உயரம். சேலம் ஏற்காடு எங்கே இருக்குது? ஒரே இடம் தான், ரொம்பலாம் தூரம்லாம் இல்லை. ஆனால் ஏற்காடு ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது, சேலம் ஹாட்டாக இருக்குது. கடல் மட்டத்துலேருந்து சேலம் 300 மீட்டர் ஹைட்டு, ஏற்காடு 1500 மீட்டர் ஹைட்டு. ஏன் சார்? நான் கடல் மட்டத்திலேருந்து மேலே போக போக வளிமண்டலத்துடைய அடர்த்தி என்ன ஆகும்? குறையுமா? அடர்த்தினா அந்த மாலிகுல் எவ்வளோ நெருக்கமாக இருக்குது. இப்போ சேலத்தில் எவ்வளோ நெருக்கமாக இருக்குனாக்கா அதுக்குள்ளே தான் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம். க்ரீன் ஹவுஸ் கேஸினுடைய நம்பர்ஸ் அதிகமாக இருக்கும். அதே ஏற்காட்டில் ஹைட்டு தள்ளி தள்ளி இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸ் கம்மியாக இருக்கும். அங்கே மரம் இருக்குது சார், மரத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. மரம் சின்ன பாட்டு தான், மற்றபடி ஹைட்டு தான் காரணம். தள்ளி தள்ளி இருக்கா, இவங்க நெருக்கமாக இருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸ் அதிகமாக இருக்கும். அதுதான் காரணம். எங்கள் கடல் மட்டத்தில் வெப்பநிலை அதிகமாக இருக்கிறது, டென்சிட்டி அதிகம், வளிமண்டலத்துடைய டென்சிட்டி. அந்த வளிமண்டலத்தில் கூடிய கேஸஸ் பிடிச்சி வச்சுக்கிற ஹீட்டு தானது நம்ம ஃபீல் பண்ணுறது வெப்பநிலை. டெம்பரேச்சர், வெப்பம் வேறு வெப்பநிலை வேறு. டெம்பரேச்சர் அப்படின்னா வெப்பநிலை. வெப்பம் அப்படின்னா வேறு. என்ன சார் வேறு வேறையா? சயின்ஸ் முடித்தவங்க ரெண்டும் ஒன்று தான் சார். நம்ம தானே, நீங்கள் பேசாதீங்க. சராசரி ஒப்பிக்கக்கூடாது. ரைட், பார்ப்போம். சொல்லுங்கள் பார்ப்போம். மேலகன் ஒப்பிக்கக்கூடாது என்னன்னு சொல்லணும். சொல்லுங்கள் பார்ப்போம். அப்புறம் சரி, பத்தாது, இன்னும் பத்தாது. சரி, அடுத்தது கடல் மட்டத்துலேருந்து உயரம். அப்போ கடல் மட்டத்துலேருந்து மேலே போகப்போ என்ன ஆகும்? டெம்பரேச்சர் குறையும். எவ்வளோ சார் குறையும் அப்படின்னா அதையும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கானுங்க. நார்மல் லேப்ஸ் ரேட். பூமிக்குள்ளே போகிறப்ப பார்த்துருப்போம். நார்மல் கெயின் ரேட்டுன்னு பார்த்தோமா? எவ்வளவு? சத்தமா 30 கிலோமீட்டரா? தப்பு. நார்மல் கெயின் ரேட் எவ்வளோ மீட்டர் ஆழம் போனால்
1°C டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். 32 மீட்டர் ஆழம் போக 32 கிலோமீட்டருன்ட்டீங்க. சரியா? பாருங்கள், கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. கேள்வி கேளுங்க, கேள்வி கேட்டு போங்க. படிக்காதீங்க உட்காந்துக்கிட்டே எப்போ பார்த்தாலும். புத்தகத்தை வாசிச்சுட்டே இருக்காதீங்க. வாசித்து கேள்வி கேளுங்க. டைட்டில் வச்சு என்ன சொல்ல வரான்னு பாருங்கள். சரியா? இப்போ நடந்து போகிறோம், ஏன்டா நடக்கிறோம், ஃபிசிக்ஸ் யோசிங்க. இப்போ ஏன் மழை பெய்யுது, இந்த ஜியாகிரஃபி முடிஞ்சவுடனே பாருங்கள் ஏன் க்ளவுடு வருது, எந்த திசையிலேருந்து. அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, நம்ம ஊரில் அங்கேருந்து பசிபிக்லேருந்து கிளம்புன காற்று அப்படியே இந்தியாவை கிராஸ் ஆகிட்டு எங்கே போகணும்னு பார்த்தோம். இப்போ பாருங்க, லைவில் காட்டுட்டா. இந்தியா எங்கே இருக்கா? இங்கே தான் ஜப்பான் இருக்குது பாருங்கள். இப்போ க்ளவுடு, ஒரிஜினல் க்ளவுடு போயிருக்கா, எங்கே போகுது, இந்தியா கிராஸ் ஆகிட்டு அங்கே வரைக்கும் போகுது. கட்டுறது கையளவு. ஆனால் இந்த சிரித்தாங்க ஒரு கேரளா மினிஸ்டர் சொல்கிறான், எல்லா அரசியல்வாதியும் சேர்ந்து அவனை திட்டுறானுங்க, சிரிக்கிறானுங்க, கிண்டல் பண்ணுறானுங்க, கக்கப்புக்கான்னு. அறிவாளிகளும் நம்ம ஊரில் அப்படி தான். நானும் அப்படி தான் சொல்லுவேன் எப்பயுமே. கூப்பிட்டானுங்க எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸர், என் ஃப்ரெண்ட்ஸ் ஜூனியரு, என் செட்டு அவனுங்கெல்லாம் கீழே நின்றுட்டு அவனுங்க எதோ பேசிகிட்டு இருந்தானுங்க. இந்தியாவுக்கு தேசிய மொழி எது, ஹிந்தி இல்லை அப்படின்னு. ஒரே தேசிய மொழி ஹிந்தி தானே, ஹிந்தி இல்லைன்னுலாம் பேசலை. இந்தியாவுக்கு தேசிய மொழி என்ன அப்படின்னு விவாதம் போயிட்டுருக்கு. அப்புறம் நான் டீ சாப்பிட போகிறேன் நைட்டு ஒரு 7:30 மணிக்கு. அவனுங்க கூப்பிட்டு கேட்குறானுங்க, சார் இந்தியாவுக்கு தேசிய மொழி என்ன சார் அப்படின்னா, நான் ஒரே வார்த்தை, இந்தியாவுக்கு தேசிய மொழின்னு ஒன்று கிடையவே கிடையாதுண்ணா. உடனே எல்லோரும் சிரிக்கிறானுங்க, காம்ப்ளெக்ஸே அலருது, அதிருது. சரிடா, என்னத்தை சொன்னேன், யார் சொன்னால் நம்புவீங்கண்ணா, கான்ஸ்டியூஷன் சொன்னால் நம்புவீங்களாண்ணே. சரிங்க சார்ண்ணே, வந்து இந்த அங்கே ஒரு புக்கு இருக்கும் பாரு, கான்ஸ்டியூஷன் ஒரிஜினல், எடுத்துகிட்டு போய் என்னென்னு படிப்பா அப்படின்னா. எல்லோரும் ஆஃப் ஆகிட்டானுங்க. சரி நெட்டில் தான் போடுங்கண்ணா, மொபைல் வச்சுருக்கீங்களே. நான் சொல்கிறது 2012. தேசிய மொழி கிடையாது இந்தியாவுக்கு. இதுதான் அறிவாளிகளோட நிலைமை இந்தியாவில். அதேமாதிரி அவன் சொல்கிறான், ஜப்பானுக்கு போகிற காற்றுங்க மலையெல்லாம் கொட்டிடுச்சு அப்படின்னு. அந்த கேரளா மினிஸ்டர் ஒன்று எல்லாம் சோசியல் மீடியா சிரிக்கிறானுங்க. ஆனால் அதுதான் உண்மை. சரியா? இது மாதிரி நிறைய விஷயம் என்ன பண்ணியிருக்கானுங்க, நம்மளை தப்பாக அவங்கள புரிய வச்சுருக்கிறானுங்க. உண்மையான அறிவு வேணும். அதான் நான் 2500 வருஷத்துக்கு முன்னாடியே புத்தர் மகாவீரன் அறிவு இருக்குது. ஓகே, அது உண்மையான அறிவா? புத்தர் மகாவீரன்னு சொன்னாங்க. சரியா? சரி, அந்த மாதிரி. அதனால் கேள்வி கேட்டு படிங்க. அதே மாதிரி நார்மல் லேப்ஸ் ரேட், கடல் மட்டத்துலேருந்து மேலே போக டெம்பரேச்சர் குறையும். சரியா? ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு மேலே போக சராசரி தான் இது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். 6.5°C டெம்பரேச்சர் குறையும், வெப்ப குறையும். இதனை இயல்பு வெப்ப குறைவு விகிதம். நார்மல் லேப்ஸ்னால் இழத்தல் அப்படின்னு அர்த்தம். கெயின் அப்படின்னா பெறுதல். கடல் மட்டத்திலேருந்து உள்ளே போக என்ன ஆகும், வெப்பநிலை ஒவ்வொரு 32 மீட்டருக்கும் எவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், 1°C. ஃபிசிக்ஸ் முடித்தவங்க வெப்பநிலையை கரெக்டாக வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். அந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்னு கேட்டுட்டு உள்ளே போய் திரும்ப போய் பாருங்கள். சரியா? கிளாரிட்டி, அதுதான் கிளாரிட்டி. சும்மா நிறையா படிக்கிறதுக்கு கொஞ்சத்தை படித்தாலும் நல்லா படிக்கணும். நுனிப்புள் மேயக்கூடாது. என்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமாக புரிஞ்சு படிக்கணும். அவன் தான் அறிவாளி அப்படின்னு நான் சொல்லலை, வள்ளுவர் சொல்கிறாரு. சரி, இதனால் உயரமான பகுதியில் வெப்பநிலை குறைவாக போய் செக் பண்ணி பாருங்கள். மதுரை, உதகமண்டலம், சிம்லா அதோட உயரம். அது இல்லாமல் பூமத்திய ரேகை பகுதியில் ரொம்ப தூரத்தில் இருக்குது சிம்லா. ஓகேவா? உதகமண்டலம் ஒரு 2000 மீட்டர் அதுக்கிட்டு. மதுரை பார்த்திங்கன்னா ஒரு சமவெளிகை தான், ஒரு 300 மீட்டருக்கு ஹைட்டு தான் இருக்கும். நல்லா வெப்பம் அதிகமாக இருக்கும் மதுரையெல்லாம். கந்தக பூமிமா, கந்தங்களே மந்தமும் கிடையாது. கடல் மட்டத்தில் இந்த உயரம் கம்மி, அதனால் அப்படி இருக்கும். சரியா? அது ஒன்றே தெரியல, கந்தக பூமிப்பா அப்படின்ட்டாங்க. கடல்ல இருந்து தூரம் ஆடுது. சொல்லுங்கள். அடுத்து கடல்ல இருந்து தூரம். அதுக்கான காரணத்தையும் சேர்த்து சொல்லிட்டேன். குரூப் 1ல், குரூப் 2ல், யூபிஎஸ்சியில் கேட்பான் காரணம். ஏன் கடல் மட்டத்துலேருந்து மேலே போக டெம்பரேச்சர் குறையுது.
டென்சிட்டி, அட்மாஸ்பியர் டென்சிட்டி கம்மி, நம்பர் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் தள்ளி தள்ளி இருப்பாங்க. அது நம்பரும் கம்மியாக இருக்கும், தள்ளி தள்ளி இருப்பாங்க. அதான் காரணம். புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டென்சிட்டினா இப்போ சேலத்தில் 300 மீட்டர் ஹைட்டில் இவ்வளோ வால்யூமில் ஒரு 10 H2O மாலிகுல் இருக்குனாக்கா, ஏற்காட்டில் போனீங்கன்னா அதே வால்யூமில் 5 தான் இருக்கும் H2O க்ரீன் ஹவுஸ் கேஸ். இந்த 10 பேர் பிடிச்ச ஹீட்டை நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். அதே இடத்துல அங்கே ஊட்டியில் ஏற்காட்டில் 5 பேர் தான் 5 பேர் பிடிச்ச ஹீட்டு மட்டும் தான் அப்சர்வ் பண்ணுறோம். புரியுதா? அதான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தரேன். இது நான் கேள்வி கேட்டேன் இதேமாரி 1 லட்சம் 2 லட்சம் கட்டி படிக்கிற சென்ட்ரல் இருக்குல்ல, தெரியல அவங்களுக்கு பதில். அதை நான் தேடி 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 கண்டுபிடிச்சி உங்களுக்கு சிம்பிளாக கொடுக்குறேன். கரெக்டாக பிடிச்சிக்கங்க. சரியா? ரைட். ஆமாம், நான் சொன்னேன்ல ஒரு வேர்டு லித்தோஸ்பியருக்கு கிரஸ்ட்டுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது நான் 1 வாரம் 10 நாள் வேஸ்ட் பண்ணேன். எவ்வளோ பணம் செலவாயிருக்குன்னு பாருங்கள். அங்கேருந்து இங்கே வந்து 10 நாளே காலி. அப்போது அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அப்படி தான். போய் கேட்டால் தெரியாது, அதெல்லாம் தெரிஞ்சுங்க, அதெல்லாம் கேட்க மாட்டான் அப்படின்ட்டு போயிடுவான். அவனுக்கு தெரியல. புரியுதா? ஆமாம், பாருங்கள். ஒரு இடத்தின் காலநிலை அவ்விடம் கடலிலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்பதை பொறுத்து அமைகிறது. கடலிலிருந்து வீசும் காற்றின் தாக்கத்தினால் கடலோர பகுதியில் சமமான மாடரேட் கிளைமேட் அப்படிம்பாங்க நிலவுகிறது. மாறாக கடலிலிருந்து தொலைவுள்ள நிலப்பகுதியில் கடல் காற்றின் தாக்கம் இல்லாத காரணத்தால் அங்கு கண்ட காலநிலை காண்டினென்டல் கிளைமேட். இது வந்துட்டு மாடரேட் கிளைமேட். வேறு டைம் கூட இருக்குது, பார்ப்போம். ஈக்குவபிள், மாடரேட் நிலை, ஈக்குவபிள் சமமான காலநிலை எங்கே கடற்கரையை ஒட்டி இருக்கும். என்ன சார் காரணம் அப்படின்னா, இது கடல். இதில் நிறைய கான்செப்ட், 2-3 கான்செப்ட் இருக்குது, சொல்லிடுறேன். இது தரை. சரியா? சூரிய ஒளி படுது, இங்கேயும் படும் கடல்லையும் படும். தரை எப்படிப்பட்டது? ஒப்பாக், ஒளியை கடத்தாது, அப்படியே படும். அப்போ என்ன ஆகும்? தரை டக்குன்னு குயிக்காக ஹீட் ஆகும். அதே கடல் டிரான்ஸ்பரண்ட், ஊடுருவி தண்ணிக்குள்ளேனா அவன் ஒளி ரொம்ப தூரத்துக்கு போகும், ஒரு 5-6 மீட்டருக்காவது உள்ளே போகும். அப்போ இது தரை மேலே உள்ள லேயர் மட்டும் பட்டு குயிக்காக ஹீட் ஆகும். இது தண்ணிக்குள்ளே இவ்வளோ ஆழத்துக்கு ஒரு 2 மீட்டராவது உள்ளே போகும், 2 மீட்டர்லேருந்து 5-6 மீட்டர் வரைக்கும் போகும். அப்போ அவ்வளோ தண்ணி ஹீட் ஆகும். அப்போ தண்ணி ஹீட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். காலையில் பகலில் தரை குயிக்காக ஹீட் ஆகிரும். ஹீட்டான தரை என்ன பண்ணும்? வெப்பத்தை வெளியில் அனுப்பும். வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸ் என்ன பண்ணும்? அந்த வெப்பத்தை அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. பண்ணிவிட்டு எங்கே போவாங்க? மேலே ரைஸ் ஆவாங்க. கரெக்டாக? சின்ன சின்ன கான்செப்ட். அப்போ இங்கே என்ன ஆயிரும்? லோ ப்ரெஷர். பகலில் கேள்வி, இதெல்லாம் கேள்வி. தரையில் பகலில் லோ ப்ரெஷர், வளிமண்டலம் மேலே ரைஸ் ஆயிடுச்சு, லோ ப்ரெஷர். அதே கடலில் தண்ணி இன்னும் ஹீட் ஆகிருக்காது, ஏன்னா ரொம்ப தூரத்துக்கு ஒளி ஊடுருவி போகுது. சரியா? அப்போ இங்கே ஹை ப்ரெஷர், கூலிங் ஆட்டு தான் இருக்கும் தண்ணி மேலே. அப்போ கடல்லேருந்து என்னாகும்? பகலில் நிலத்தை நோக்கி காற்று வீசும். இதுக்கு பேர் கடல் காற்று, சீ ப்ரீஸ் இங்கிலீஷில். காற்றில் இது வரும், இங்கேயே நடத்திட்டேன். அப்போ காற்றடிச்சா என்ன ஆகும்? அங்கே உள்ள ஹீட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதே நைட்டில் தரை குயிக்காக கூல் ஆயிரும் நைட்டில். ஏன்னா ரொம்ப திக்னஸ் கம்மியான ஆழத்துக்கு தான் அது ஹீட் ஆகிருக்கும். தரை குயிக்காக கூல் ஆயிரும், வெப்பத்தெல்லாம் இழந்துடும், தரை ஜில்லுன்னு ஆயிரும். அதே தண்ணி எப்படி ஒரு 2-3 மீட்டர் ஆழத்துக்கு ஹீட் ஆகிருக்குமா, அது கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பத்தை இழந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தண்ணிக்குள்ளேருந்து தண்ணி வெப்பம் வெளியேறும். தண்ணி மேலே இருக்கக்கூடிய வளிமண்டலம் அந்த வெப்பத்தை எடுத்துகிட்டேன்னா ஆகும், மேலே ரைஸ் ஆகும். எப்போது? இரவில். அப்போ இரவில் தண்ணி மேலே என்னது? லோ ப்ரெஷர். தரை சீக்கிரம் கூலாகிடுச்சு, கூலிங்காக இருக்குது.
வளிமண்டலம் தரை மேலே அழுந்திக்கிட்டு இருக்கும், ஹை ப்ரெஷர். அப்போ இரவில் என்ன பண்ணும், தரையிலேருந்து கடலை நோக்கி காற்று வீசும். எங்கேருந்து எங்கே வீசுதோ அந்த பேர் வைப்பாங்க. அப்போ இரவில் எங்கேருந்து எங்கே வீசுது, நிலத்துலேருந்து கடலை நோக்கி வீசுது. எல்லாமே கேள்வி. நிலக்காற்று, லேண்ட் ப்ரீஸ். அதான் நீர்நிலை ஓரமாக போனீங்கன்னா காற்று எப்பயுமே அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ வெப்பம் தெரியாது. சென்னையில் போய் பாருங்கள், பீச்சில் உட்காந்துருப்பானுங்க வேகாத வெயிலில் 12 மணிக்கு உட்காந்துருப்பாங்க. இப்போ ஏதோ கொடையெல்லாம் வச்சுட்டாங்களாம்மா இப்போ லேட்டஸ்ட்டாக. பார்த்தீங்களா, கோவா பீச் மாதிரி ஆக போகுது இப்போ மெரினா பீச். கோவா பீச்சுனா அந்த மாதிரி இல்லை, ஆகுது. பேசணும் சார், கிளாஸில் இருக்காங்கன்னு சொல்லுங்கள், பேசணும். கோவா பீச் மாதிரி அங்கே ஹீட்டு தெரியாது. என்ன காரணம், காற்று மாற்றி மாற்றி அடிச்சுட்டே இருக்கு. ஓகேவா? அப்போ எப்படி இருக்கும், கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய நகரங்களில் மாடரேட்டாக இருக்கும், ஈக்குவபிள் காலநிலை. சரியா, சமப்படுத்தப்பட்டது. அதே சென்னை இருக்குல்ல, அது அப்படி தான் இருக்கும். ரொம்ப வெயில் இருக்காது, ரொம்ப இதாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அதே கடல்லேருந்து தூரமாக வேலூர் பாருங்கள், ஒரே லேட்டிடியூடில் தான் இருக்கும், உள்ளே இருக்கும். வேலூர் பயங்கரமான, கடல்லேருந்து தூரமாக வெயில் காலத்தில் பயங்கர வெயிலாக இருக்கும், குளிர் காலத்தில் பயங்கர குளிராக இருக்கும். அதே கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய சென்னை ஒரே லேட்டிடியூடில் தான் இருக்குது, கொஞ்சம் முன்ன இருக்கும், அவ்வளோதான். அச்சக்கோட்டில் தான் இருக்குது. ரொம்பலாம் குளிர் இருக்காது, ரொம்ப வெயில் இருக்காது. இதோட கம்பேர் பண்ணும்பொழுது இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் 4-5 கேள்வி எனக்கு தெரிஞ்சு கேட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக 2-3 வருஷத்துலேயே. ஓகேவா? ரைட், அதான் சொல்கிறாங்க. அப்போது கடற்கரை ஓரத்தில் ஈக்குவபிள் கிளைமேட், சமமான காலநிலை. கடல்லேருந்து தூரமாக இருக்கிறது கண்ட காலநிலை, காண்டினென்டல் கிளைமேட். குளிர் காலத்தில் பயங்கர குளிர், வெயில் காலத்தில் பயங்கர வெயில். அதுக்கு பேர் தானே அது கண்ட காலநிலை. தூரத்தில் கண்டத்தின் நதிவே இருக்குது, அங்கே அப்படி தான் இருக்கும். அடுத்தது இந்த இப்போ நான் சொன்னது இங்கே எழுதியிருக்காங்க. பகலில் கடல் காற்று போட்டிருக்கு பாருங்கள். பகல் வேளைகளில் கடலை விலை நிலப்பகுதி விரைவாக வெப்பமடைந்து காற்று மேல் நோக்கி செல்கிறது. ஏன் விரைவாக வெப்பமாகுதுன்னு பார்த்தோம், தரை ஒப்பேக், ஒளியை கடத்தாது. சூரிய ஒளி முழுவதும் ஒரே இடத்துல கான்சன்ட்ரேஷன் ஆகி சீக்கிரம் ஹீட் ஆகிடும். நீர், இதுதான் யூபிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 கேட்பான், பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான் குரூப் 1லாம், ஐஏஎஸ் கொஷின். ஏன் கடல் சீக்கிரமாக என்ன ஆகுது, வெப்பமாகுது. சரி, கடல் லேட்டாக வெப்பமாகுது தரையோட, அது இது டிரான்ஸ்பரண்ட். சூரிய ஒளியெல்லாம் ஊடுருவி ரொம்ப தூரத்துக்கு போகுது. அதனால் தண்ணியோட தரையில் கம்மியான ஹீட்டு தான் கிடைக்கும். ஸோ லேட்டாகும் ஹீட் ஆகிறதுக்கு. தரை நிலப்பகுதி சீக்கிரம் ஹீட் ஆகிரும். ஸோ அங்கே லோ ப்ரெஷர் பகலில், இங்கே ஹை ப்ரெஷர் பகலில். ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் என்ன ஆகும், வளிமண்டலம் நகரும். அதுக்கு பேர் தானே இது கடல்லேருந்து வீசினா கடல் காற்று. இரவு அப்படியே உள்ட்டா அது போட்டு. இதனால் கடலிலிருந்து காற்று மதிய வேளையில் நிலத்தை நோக்கி வீசுகிறது. எங்கேருந்து வீசுதோ அந்த பேர் தான் வைப்பாங்க, கடல் காற்று. சி ப்ரீஸ். ப்ரீஸ்னால் கொஞ்சம் அப்படியே தெண்டல் காற்றுன்னு வச்சுக்கோங்க, சுகமாக இருக்கும். அடுத்தது எந்த அழகி பிடிக்கிறது, தமிழில் பார்த்துருப்போம். காற்றோட வேகம் எந்த திசையிலேருந்து வீசுது அதை பொறுத்து அத்தனை வார்த்தை இருக்குது தமிழில். தமிழ் பொக்கிஷம். அடுத்தது இக்கடற்காற்றுகள் கோடை காலங்களில் நிலப்பகுதியில் வெப்பம் குறைவதற்கு காரணமாக உள்ளது. கோடை காலங்களில் சென்னை கோடை காலத்தில் வெப்பம் கம்மியாக தான் இருக்கும், வேலூரோட கம்பேர் பண்ணும்பொழுது. வீசும்பொழுது என்ன பண்ணும், வெப்பத்தை எடுத்துகிட்டு போயிடும். அதான் சொல்கிறாங்க. இரவு வேலை அப்படியே கடலை விட நிலம் விரைவாக குளிர்ந்து விடுகிறது. ஏன்னா கடலில் தரை இருக்குல்ல, தரை இவ்வளோ திக்னஸுக்கு தான் ஹீட் ஆகிருக்கும். தண்ணி தான் ரொம்ப ஆழத்துக்கு திக்னஸ் சார், இவ்வளோ ஆழத்துக்கு. ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு சூரிய ஒளி போயிருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பத்தை இழந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் குளத்துலலாம் போய் குளிச்சிருக்கீங்களா? அங்கே யாருமே குளிச்சிருக்க மாட்டீங்க. குளத்தில், ஆற்றுல இல்லை, குளத்தில் நைட்டு போய் பார்த்தீங்க ஒரு 6-7 மணிக்கு போய் குளிச்சு பாருங்கள், கதகதப்பாக இருக்கும். ஏன் விடிய காலையில் போய் குளிச்சு பாருங்கள், கதகதப்பாக இருக்கும். சரியா? இன்னும் வேறு எப்படி சொல்லலாம்,
ஆமாம், விடிய காலையில் குளிச்சிங்கன்னா கூட கதகதப்பாக இருக்கும். விடிய காலையில் குளிச்சிங்கன்னா புதுசாக போர் மோட்டர் இருக்குல்ல, அது போட்டு குளிச்சு பாருங்கள், கதகதப்பாக இருக்கும். என்ன காரணம்? சின்ன சின்ன விஷயந்தான், அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். இரவு நேரங்களில் கடலை விட நிலம் விரைவாக குளிர்கிறது. குளிர்ந்த காற்று கீழ் நோக்கி இறங்கி, கீழ் நோக்கினா எங்கே? தரையை நோக்கி இறங்கும். தரை மேலே என்ன இருக்கும்? அழுத்தம் உண்டு பண்ணும். புரியுதாம்மா? இப்போது புரிய ஆரம்பிச்சா? எத்தனை தடவை வீடியோ பார்த்தீங்க? கொஞ்சம் கொஞ்சம் தானே புரியுது. நீங்கள் எத்தனை தடவை வீடியோ பார்த்தீங்க? ஒரு வாட்டி தான் பார்த்தீங்களா? புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். 2-3 வாட்டி பாருங்கள். புரிகிற வரைக்கும் பார்க்கணும். நோட் பண்ணிவிட்டு வந்து டவுட்டு கேட்கணும். இங்கே கிளாரிஃபிகேஷன் ஆகும், பார்த்துக்கங்க. அழுந்தது, உயர் அழுத்தம். இதனால் நிலத்திலிருந்து கடலை நோக்கி என்ன ஆகுது? வீசுது. ஸோ நிலக்காற்று, இரவில் நிலக்காற்று. டிஎன்பிசியில் நிறைய டைம் கேட்டிருக்கான், யூபிஎஸ்சியில் கேட்டிருக்கான், எஸ்எஸ்சி எல்லாத்துலேயும் கேட்டிருக்காங்க. அடுத்து இப்போ கடல்லேருந்து கடற்கரை ஓரம் இருந்தாக்கா ஈக்குவபிள் கிளைமேட். சரியா? என்னது? சமமான காலநிலை. கடல்லேருந்து தூரமாக இருந்தால், போன தடவை கூட இதில் கேட்டிருந்தான், குரூப் 4லேயே நம்ம கேட்டிருந்தான். டெல்லி அங்கே குளிர் பயங்கரமாக இருக்குது, கொஞ்சம் லேட்டிடியூடு தான் முன்னாடி இருக்குது. கொல்கத்தா அங்கேயே குளிர் கம்மியாக இருக்குது குளிர் காலத்தில் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தான். இதுதான் காரணம். அது கடல்லேருந்து தூரத்தில் இருக்குங்க, கண்ட காலநிலைங்க, கடற்கரை ஓரம் இருக்குங்க, ஈக்குவபிள் கிளைமேட்டு, சமமான காலநிலைங்க. அதான் பதில். அவ்வளோதான். அடுத்தது என்னது? வீசும் காற்றின் தன்மை. சரியா? இப்போ ராஜஸ்தான் பாலைவனத்துலேருந்து வீசுது காற்று. இதாங்க சகாரா பாலைவனம். இங்கேருந்து ஒரு காற்று இப்படி வீசுது. சகாரா பாலைவனம் எப்படி இருக்கும்? வெப்பம். சரியா? இந்த இடத்துக்கு வீசுது. அப்போ இந்த இடமும் எப்படி இருக்கும்? ஹாட்டாக இருக்கும். அதே இங்கேருந்து வீசுதுங்க. இது என்ன பகுதி? துருவ பகுதி. அங்கேருந்து வீசுது. அப்போ இங்கே எப்படி இருக்கும்? குளிராக இருக்கும். வெரி சிம்பிள் மேட்ரு. இதே மாதிரி தான் எல்லாமே மொக்க விஷயம். சின்ன வயசுலலாம் புரிய வச்சுருந்தாலும் இந்நேரம் நம்மளாம் செம்ம இங்கிலீஷ் பீஸ் படிக்கிறேன், மண்ணாங்கட்டி படிக்கிறேன், நாசம் பண்ணி மனப்பாடம் பண்ணி கெடுத்து வச்சுருக்கிறானு. உங்கள் திறமையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. உண்மையான அறிவு கொஞ்சம் இருக்குது, பொய்யான அறிவு டுபாக்கூர் அறிவு தான் நிறையா இருக்குது. அதை வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கு. எல்லாமே உண்மையான அறிவாக இருந்தால் என்ன இருக்கும்? அந்நேரம் இதே வேறு. ஸ்கூல் காலேஜ் ப்ராப்பராக போணுச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. அன்றைக்கி தான் நாடு முன்னேறும். சும்மா ஒருத்தனை வச்சுக்கிட்டு கோட்டை போட்டு உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தால் நாடு உருப்படி ஆயிருமா? அங்குள்ள ஒவ்வொரு குடிமகனும் உருப்படி ஆகணும். இந்த மாதிரி சிந்திக்கணும். ஜப்பான் ஏன் அப்படி இருக்குன்னா இப்போ இதனால தான். அங்கே உள்ள அரசியல்வாதி நல்லவன், மண்ணாங்கட்டி அரசியல்வாதி எங்கேருந்து வந்தான்? நம்மளிலேருந்து வந்தவன் தான் அவன். சரியா? அவன் அறிவாளியாக இருக்கிறான், ஒழுங்காக இருக்கிறான்னா அவன் மட்டும் நினச்சா நடக்காது. நம்ம எல்லோரும் நினச்சாதான் முன்னேறும். நாடுனா நம்ம எல்லோரும் சேர்ந்தது தான் நாடு. ரைட். ஓகேவா? அடுத்தது என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? ஓர் இடத்தின் காலநிலை காற்று உருவாகி வீசும் இடத்தினை பொறுத்தே தீர்மானம். எங்கேருந்து வருது காற்று? வெப்பமான இடத்திலிருந்து வீசும் காற்றுகள் ஒரு இடத்தை வெப்பமாகும், குளிர்ச்சியான இடத்திலிருந்து வீசும் காற்று ஒரு இடத்தை குளிர்ச்சியாக வைக்கிறது. கடலிலிருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்றுகள் மழை பொழிவை தருகிறது. பார்ப்போம். ஆனால் அவற்றில் நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும் காற்றுகள் வறட்சியான வானிலை தருது. இப்போ பாருங்கள், இப்போ இங்கேருந்து வீசுதா, கடல்லேருந்து வீசுது. அப்போ என்ன பண்ணும்? கடலில் உள்ள ஈரப்பதத்தெல்லாம் எடுத்துக்குமா? H2O மாலிகுலோட வரும். அப்போ தரைப்பகுதியே கிளாஸ் ஆகுது. தரைப்பகுதியில் மழை பொழிவு கொடுக்கும். அதே தரையிலேருந்து வீசுதுன்னு வச்சுக்கோங்க. தரையில் என்ன இருக்குது? தண்ணியாக இருக்குது. மழை காற்று வேணால் வீசும், ட்ரையாக தான் இருக்கும். அதான் சொல்கிறாங்க. மழைப்பொழிவு இன்னொன்று வெப்பம், ரெண்டு. வெப்பம் வேறு, மழைப்பொழிவு வேறு. சரியா? சரி, அடுத்து வருது பாருங்கள். மலைகளின் இடையூறு. ஒரு நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் அதுவும் பயங்கரமான திருடனுங்க அவனுங்க. இந்த சங்கிமையின் குரூப் இருக்கான்ல, அவனை தவிர மற்றவெல்லாம் முட்டா பையன் நிரூபிக்கிறது காமிக்கிறதுக்கு எல்லா கதையும் எழுதுவானுங்க. பத்திரிக்கைலாம் அவன் கையில் வச்சுக்கிட்டு எல்லோரும் நம்பிக்கிட்டு இருப்பீங்களே. இப்போ நிறைய பேர் கேரளாவில் போய் பாருங்கள், மழை நிறையா கொட்டுன்னு கொட்டுது.
தமிழ்நாட்டில் வந்துட்டு அரசியல்வாதிங்க சரியில்லை, ஏன்டா மரத்தெல்லாம் வெட்டிட்டானுங்க, அயோக்கிய பயிலுக, முல்லை மாறிங்க, முடிச்சவங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்கானுங்களா? ஆமாம். அதனால தான் புதுசு புதுசாக வேணால் கட்சி ஆரம்பித்து அங்கே போய் சேர்றது. சரியா? கேரளாவில் மேலே வேணாம், அந்த ஐடியா இருக்குது தானே. பொதுவாக மக்கள் மத்தியில் பேசுவாங்க, பாருங்கள், கவனிச்சு பாருங்கள். ஏன்னா அங்கே திராவிட கட்சி அவங்க பிராமணன் நல்லா தான் ஆட்சி செய்கிறானாமா. அதனால் பிராமணன் மட்டும்தான் உத்தவன், மற்றவெல்லாம் கெட்டவனுங்க அப்படின்னு மாதிரி ஒரு இது. அது பிராமண ஆண்கள் மட்டும்தான் அந்த ஒரு மாயை கிரியேட் பண்ணுறதுக்காக அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு ஜாலக்கு வேலையெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பானுங்க. பாருங்கள், காவேரியில் தண்ணி போய் கர்நாடகாவுக்கு கேட்குறான், கர்நாடகாவில் கேட்குறான், இவனுங்கெல்லாம் டேம்லாம் கட்டலை அப்படிம்பானுங்க, கதை விடுவானுங்க. நம்ம ஊரில் இதுக்கு மேலே டேம்லாம் கட்ட முடியாது, எங்கேயும் கட்ட வேண்டிய இடத்துல கட்டியாச்சு. ஏன்வா பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு மட்டும் பதில் சொல்கிறேன். கேரளாவில் அந்த பக்கம் ஏன் சார் மழை பொழிவு நல்லா இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம தமிழ்நாடு, இது மேற்கு தொடர்ச்சி மலை. கவனிங்க, அரசியல்லாம் கிடையாது, உண்மை எல்லாம் கவனிச்சுக்கோங்க. இந்த அரசியலுக்கு இதுக்கு சம்மந்தம் மேலே நான் எந்த கட்சியிலும் இல்லை, நான் ஓட்டே போடுறதில்ல. சரியா? ஆமாம், இதான் மேற்கு தொடர்ச்சி மலை. இங்கே வந்து ஆரவல்லி மவுண்டெயின். சரியா? இங்கேருந்து என்ன ஆகுது, தென்மேற்கு பருவம் இங்கேருந்து வீசி இங்கே வரும், கடல்லேருந்து வருதில்ல, இன்னும் அதில் நிறைய விஷயம் இருக்குது, இப்படி வீசும். அதான் தென்மேற்கு, இந்தியாவுக்கு தென்மேற்குலேருந்து வீசுனா தென்மேற்கு பருவம். இங்கே மேற்கு தொடர்ச்சி மலை குறுக்க இருக்கா, எங்கே குறுக்க மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மலை தான் எதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேற்கு தொடர்ச்சி மலைன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து மோதும், அது எங்கே போயிட்டுருக்குது, அங்கே ஜப்பானுங்கெலாம் லோ ப்ரெஷர் அதை நோக்கி போயிட்டுருக்குது, மழை தடுக்குது. உடனே நம்ம ஆளுங்க மாதிரி நிற்காது, மழை தடுத்த உடனே நம்மளாம் நின்றுக்குள்ளே ஒரு தடை ஏற்பட்டோன்னே ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குப்பா, நேரம் சரியில்லைப்பா, சகுனம் சரியில்லைப்பா, எவனோ சூனியை வச்சுட்டான்ப்பா, அவன் கறி கொட்டிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. அது அப்படிலாம் பண்ணாது. தடுத்தாலும் என்ன பண்ணும், அதோட இலக்கு போய் அடையணும். குழந்த மாதிரி அது, குழந்தைய தடுங்க கடிச்சு வச்சிரும் போடான்ட்டு, அது வேலையை தான் செய்ய பார்க்கும். சரியா? குழந்தைத்தனமா, அதான் குழந்தைத்தனமாக இருக்குங்க. இது குழந்தை, அது நேச்சர். ஆனால் குழந்தை நேச்சராக இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இந்த வளிமண்டலம் அப்படியே மேலே மலை மேலே ரைஸ் ஆகும். மேலே போக என்ன ஆகும், டெம்பரேச்சரு குறையுமா? டெம்பரேச்சர் குறைஞ்சா அதில் உள்ள H2O மாலிகுல் என்ன ஆகும், நெருங்கி வருமா, க்ளவுடு ஃபார்ம் ஆகுமா? டெம்பரேச்சர் குறைஞ்சின்னா என்ன ஆகும், டிவி பாயிண்ட் அடையுமா, டென்சிட்டி குறையும். அப்போ என்ன ஆகும், டிவி பாயிண்ட் அதிகமாகும். சரி, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதிகமாகும். டென்சிட்டி அதிகமாக, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதிகமாகி டிவி பாயிண்டே அடையும். 100% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அடைஞ்சோன்னா என்ன ஆகும், மழை கொட்டுன்னு கொட்டும். கேரளாவில் அதான் மழை கொட்டு. மரத்தை வெட்டிட்டானுங்க இங்கெல்லாம், இந்த பக்கம் மரம் இருக்கவே இருக்காது. சரியா? ஏன் சார் நம்ம எங்கே இருக்கோம், இந்த பக்கம் இருக்கோம். கேரளாவில் வந்து காற்று முக திசை, விண்வேர்ட் சைடு, எல்லாமே கேள்வி பார்த்துக்கங்க. காற்று முக திசை, காற்று கடல்லேருந்து வீசுது, மழை இருக்குது, அதை தட்டு மேலே போகுது. காற்று மோதக்கூடிய திசையில் பயங்கரமான ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும். சரியா? அப்போ கர்நாடகாவில் காவேரி இருக்குல்ல, இங்கெல்லாம் மலைத்தொடர், இதில் உள்ள பூந்து அங்கே மலைத்தொடரில் பெஞ்சு அதுதான் நம்மளுக்கு இப்படி காவேரியாக வருது. ஓகேவா? காற்று மோது, இதுக்கு பேர் காற்று மோது. இங்கே பேர் காற்று மோதும் பக்கம், விண்வேர்ட் சைடு. அப்புறம் என்ன ஆகும், மேலே ஏறிச்சா மேலே வரைக்கும் போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், மேலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். தடுத்ததுனால தான் மேலே போச்சு. அப்புறம் கீழே இறங்கும், மேலேருந்து கீழே வர என்ன ஆகும், டெம்பரேச்சரு அதிகமாகும். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி என்ன ஆயிரும், குறைஞ்சிக்கிட்டே வரும், மழை பெய்யாது. அதனால தான் தமிழ்நாட்டில் மழை பொழிவாக கேரளா அந்த பக்கத்தோட அங்கே மட்டும் கிடையாது, தமிழ்நாடு மட்டும் கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த பகுதி எல்லாமே மழை பொழிவு, மத்திய பிரதேசம் வரைக்கும் மழை பொழிவு கம்மி.
அரை பாலைவனம் தான். இவனுக்கு சொன்னதெல்லாம் என்னது, உங்களை ஏமாத்துறது. அடுத்து உங்கள் நடிகர் ஒருத்தர் வந்திருக்காருல, அவருக்கு எழுதி கொடுத்து இப்போ வாசிப்பார் பாருங்க எலெக்ஷனுக்குள்ளே. தமிழ்நாடை சீரழித்து விட்டனர், மழை பெய்யவில்லை, பாருங்கள் அரசியல்வாதி சரியில்லை, மாற்று அரசியல் வரணும், எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்பான் பாருங்க. கட்டாயம் அவனுக்கு எழுதி கொடுப்பானுங்க, அவருக்கு தெரியாது பாவம், அவர் வரல ஜாலியாக இருந்தவர். பாருங்க நீங்கள் பாருங்க. அடுத்தது இதுதான் இவனுங்களோட அரசியல், ரொம்ப காலமாக தான் அவனுங்க அரசியல். ஓகேவா? சரி சிந்திங்க, நான் சொல்கிறத அப்படியே கேட்காதீங்க, போய் பாருங்கள், அதெல்லாம் நடக்கிறது அப்படி. சரி இதுதாங்க. அப்போ காற்று வீசுது, காற்றுக்கோட குறுக்கில் எந்த பக்கம் மழை இருக்குதோ அதை பொறுத்து காற்று முக திசையாக இருந்ததுனாக்கா காற்று முக திசையில் பயங்கரமான ரெயின்ஃபால் இருக்குது, அங்கே ஒரு காலநிலை. ஒரே லேட்டிடியூடு தான் கேரளாவும் நம்மளும். லீவேர்ட் சைடு தமிழ்நாட்டில் வேறு காலநிலை, அங்கே பசுமை மாறா காடுகள் இருக்கும், நம்ம ஊரில் இலையுதிர் காடுகளும் அரை பாலைவனமும் இருக்கும். மழை பொழிவு அங்கே கொட்டு 200 சென்டிமீட்டருக்கு மேலே. அதுவும் இந்த தென்மேற்கு பருவ காற்று காலம் இருக்குல்ல, ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், 4 மாதம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அலைப்பாயுத படம்லாம் பார்த்துருப்பீங்க கட்டாயம். அலைப்பாயுத படம் பார்த்தீங்களா? இல்லையா? அப்போ தான் பிறந்திருப்பீங்க நீங்களாம், பிறந்து கூட இருக்க மாட்டீங்க. சரி, யார் அவன்? மாதவனும் அவங்க நடிச்சிருப்பாங்க அந்த பாட்டு. அங்கே கேம்ப் போயிருப்பா பாருங்கள், மலையிலேயே தான் கேம்ப்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட பாருங்கள் மழை கொட்டும், அதான் பாருங்கள் காவேரி ரொம்பிருச்சா கர்நாடகா, அதெல்லாமே மேட்டூர் டேம் ரொம்பிருச்சு, வேறு மாதிரி இருக்கும். அப்போது அந்த கிளைமேட் தீர்மானிக்க யார் இங்கே? அதே பாருங்கள். இன்னொன்று ஆரவள்ளி மவுண்டைன் சொன்னேன்னா இங்கே வீசுதில்ல, இதே மாதிரி ஒரு காற்று இங்கே வீசும். ஆரவள்ளி மவுண்டன் இது, அதை தடுக்கலை. தடுத்துருந்தா இங்கே தான் ராஜஸ்தான் தார் பாலைவனம் இருக்குல்ல, இங்கே தடுக்காமல் காற்று வீசக்கூடிய திசைக்கு பேரலாக இருக்குது. காற்று வீசக்கூடிய திசைக்கு பேரலாக இருக்குது, தடுக்கலை. அதனால் நேராக போய் இமயமலையில் மோதி இமயமலையில் வெள்ளம் அங்கே வரும். அப்போ எங்கே ஜப்பானுக்கு போய் அங்கே பெய்ய வேண்டிய மழை இந்த மலைகள்லாம் தடுக்கிறதுனால இங்கேயே கொட்டியிருக்கு. இமயமலையை தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கம்லாம் பாலைவனம். கோபி பாலைவனம் பார்த்தோமா, உலகத்திலே பெருசு அப்படின்னு. ஏன்னா அது லீவேர்ட் சைடு, காற்று முக இருந்துச்சு, மழை பொழிவு இருக்காது, ஜைன்னு சும்மா ட்ரையாக தான் இருக்கும். கோபி பாலைவனத்தில் இருந்தால் எது உருவாகுது? அந்த மண்டல் படிவு, மஞ்சள் ஆறு உருவாகிறது, அதெல்லாம் பார்த்தாலும் கோபி பாலைவனம். அப்போ மழை பெய்யறதுக்கு முக்கியமான காரணம் யார்? மழை. மழைனோன்னு அங்கே உள்ள மரம்னு நினச்சிக்குவோம். இந்த மலை, இந்த லா கிடையாது. இந்த லை போட்டிங்கன்னா ரெயின்ஃபால், இந்த லை சரியா? ஹில்லு சார், மரம் ரொம்ப கம்மியான காரணம் தான் சரியா, மழை தடுக்கணும். அதனால தான் பார்த்துருப்போம் மலை பிரதேசங்கள்லாம் ஆறு உருவாகும். அந்த இதில் பார்த்தோம்ல லேண்ட் ஃபார்ம்ஸு, எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸில் பார்த்துருப்போம், உருவாகி வரும் எல்லாமே. ஒரு இடத்தின் காலநிலை மலைகளின் அமைவிடத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது சரியா? இங்கே பாருங்கள். அப்போது ஆரவள்ளி மவுண்டன் இப்படி இருக்குது, அதே ஆரவள்ளி மவுண்டன் இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ராஜஸ்தான் சோலைவனமாக இருக்கும், பாலைவனமாக இருக்காது. இவனுக்கு தான் அனுமார் வச்சுருக்காருல, தூக்கி அப்படியே திருப்பி வைக்க சொல்ல வேண்டியது தானே. அனுமார் ஒரு கடவுள் தானே, தூக்கி திருப்பி வைடான்னு வைக்க வேண்டியது தானே. சஞ்சீவி மலையெல்லாம் தூக்கிட்டு போனார் அலாக்கா. கேட்குறவங்க கேனீங்கன்னா எருமாடு, ஆமாம் ஏரோப்ளைன் தங்கமாக சாணி தங்கமாக போடுமாமா, புது பழமொழி வச்சுக்கலாம். ஆமாம் தானே? சரி, அப்படி தான் நம்மளாம் கேனைங்கெலாம் இருக்கிறோன்னா கதையாக விட்டு அடிக்கிறானுங்க. சரி, கேட்டால் எங்கள் நம்பிக்கையும்பானுங்க. ஏண்டா எவ்வளோ முட்டாளத்தனமான இதெல்லாம் நம்பிக்கைன்னு வச்சுக்கிட்டு மூட நம்பிக்கை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு தரானு, கோர்ட்டுக்கு போவானுங்க. சரி போங்க, பார்த்துக்கலாம். மலைத்தொடர்கள் காற்றினை தடுக்கும் ஒரு இயற்கை காரணியாக உள்ளது. மலைகள் மிகவும் குளிர்ச்சியான காற்றை தடுத்து குளிரிலிருந்து பாதுகாக்கிறது. அது என்ன சார் அப்படின்னாக்கா, இங்கே பாருங்க, இப்போ வட இந்தியாவா, இங்கே 23 டிகிரி வடக்குக்கு தாண்டி இருக்குது. குளிர் காலத்தில் பயங்கர குளிராக இருக்கும் நார்மலாகவே.
துருவ பகுதி இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு காற்று இப்படி வீசும். அதை இமயமலை தடுக்குது. அதனால வட இந்தியா கொஞ்சம் தப்பிச்சிக்கிச்சு. நார்மலாகவே அங்கே குளிராக இருக்கும். இமயமலை மட்டும் அந்த குளிர்ந்த காற்று தடுக்கலை அப்படின்னா, ஏன்னா எவ்வளோ ஹைட் இருக்குது, 9,000 மீட்ரு ஹைட்டு, 8,848 மீட்ரு ஹைட்டு, 9 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்குது. ஸோ துருவ பகுதியிலேருந்து வரக்கூடிய காற்றை தடுக்குது. அது இல்லைன்னா இன்னும் குளிராகும். இப்போயே டிசம்பர் ஜனவரியில் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் ஊப்பி மாப்பி காப்பி இல்லைன்னா அது நிறைய பேர் கடும் குளிரில் இறந்தனர் அப்படின்னு வரும். அந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாகிடுது. அப்போ வட இந்தியாவை துருவ பகுதியிலேருந்து வீசக்கூடிய குளிர் காற்றுலேருந்து காப்பாற்றுறது யார்? இமயமலை. அது ஒரு பாயிண்ட்டு. ஓகேவா? இல்லைன்னா இன்னும் பயங்கர குளிராயிரும். அடுத்த பாயிண்ட் தான் இப்போ நான் சொன்னது, மழைப்பொழிவு. மேலும் பருவக்காற்றினை தடுத்து மழைப்பொழிவையும் அளிக்கிறது. எங்கே? கேரளாவில். இந்த ஏரியா ஃபுல்லாக பருவமழை. அதே மாதிரி அங்கேருந்து மேலேருந்து இறங்குதா, நம்ம சேலம்னா நல்ல மழை பெய்யுது பாருங்கள். என்ன காரணம்? நம்ம சேலத்தை சுற்றிலும் மழை இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை கடந்து கீழே வரும்பொழுது திரும்ப என்ன ஆகும்? ஏற்காட்டில் மேலே ரைஸாக ஏற்காடெலாம் மழை பொழிவு இருக்கும். அப்படியே நம்ம ஏரியாவை கொஞ்சம் பெஞ்சிட்டு அப்படியே போகும். எங்கெங்கெல்லாம் மழை தமிழ்நாட்டில் இருக்குது அந்த ஏரியாவெலாம் கொஞ்சம் மழை பொழிவு இருக்கும். மற்ற வேறு எங்கேயும் மழை பொழிவு இருக்காது. ஏன்? லீவேர்ட் சைடு கீழே இறங்கிரும், வெப்பநிலை உயரும். ஸோ ஒப்பு ஈரப்பதம் குறைஞ்சி போயிடும், மழை பெய்யாது. அதனால தான் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்த ஏரியா ஃபுல்லாகவே வறட்சியான பகுதி தான். எங்கெங்கெல்லாம் ஆறு ஓடுதோ அங்கே தான் செழிப்பாக இருக்கும். ஆறு எங்கேருந்து உருவாகும்? மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகும். மற்ற இடம் எல்லாமே என்னது? பாலைவனம் தான். திருச்சியை தாண்டி இருங்க, திருச்சிக்கு முன்னாடியே பாருங்கள் அரியலூர், அப்புறம் திருச்சி காவேரி ஓடுது, அதை தாண்டி போங்க ஃபுல்லாகவே ட்ரை தான். அந்த ஏரியாவில் கொஞ்சம் செழிப்பாக இருக்கும். அப்புறம் தாமிரபரணி ஆறு ஒரு செழிப்பாக இருக்கும். அதுக்கு நடுவில் எல்லாமே ட்ரை. ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை எல்லாம் வறட்சியான மாவட்டம். அப்போ எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது யார்? கிளைமேட்டை தீர்மானிக்கிறவங்க தான் இவங்க. அதே இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இங்கே இருக்குல்ல, அது மட்டும் இங்கே இருந்ததுன்னா அது கதை வேறு. இந்த ஏரியாவில் நல்ல மழை பொழிவு இருக்கும். கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கிற இடத்துல தான் இப்போ சொன்னல, சேலத்தில் ஏற்காடு, கொல்லிமலை, அதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியெல்லாம் இருக்காது. இது அங்கங்கே குன்றாக தான் இருக்கும். அதான் பிரேக் ஆகி இருக்கும். ஓகேவா? எங்கே? ஒரிசா வரைக்கும் அந்த ஏரியாவெல்லாம் மழை பொழிவு இருக்கும். ஏற்காடு இருக்குல்ல, கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியாக இருக்காது. அங்கே இருக்கோ அங்கே மட்டும் மழை பெய்யும். இங்கே திருவண்ணாமலை, செஞ்சி அங்கெல்லாம் இருக்குல்ல, மலைத்தொடர் இருக்கும். அங்கே அப்படியே போனீங்கன்னா ஏழுகுண்டர்வாடா, ஆந்திரா, அங்கே கொஞ்சம் பெய்யும். அப்படியே ஒடிசா, கிழக்கு தொடர்ச்சி மலை தான் இதெல்லாம். சரியா? அடுத்தது, வீசும் காற்றின் எதிர் திசையில் மலைப்பகுதியை காற்று மோதும் பக்கம். வீற்றுங்காற்றின் எதிர் திசை புரியுதுல்ல? இது இங்கேருந்து வீசுச்சுன்னா இது காற்று மோதும் திசை. காற்று மோதும் திசை இந்த இது விண்வேர்ட் சைட். அப்படி ஆப்போசிட் இந்த பக்கம். சரியா? காற்று முக எதிர் திசை. இங்கே அதிக மழை பெய்யும். எங்கே? காற்று மோதும் திசை. காற்று மோதா பக்கம் லீவேர்ட் சைட். காற்று முக எதிர் திசைன்னு சொல்லுவாங்க. தப்பாக தமிழ் வார்த்தையை போட்டு வச்சுருக்காங்க. காற்று மோதும் பக்கம் அது வைக்க விண்வேர்ட் சைடு பயங்கரமான மழை பொழிவு. காற்று மோதா பக்கம் எப்படி இருக்கும்? லீவேர்ட் சைடு தமிழ்நாடு, இங்கே மழை பொழிவு இருக்காது. அதனால தான் கேரளா அந்த தேனி கம்பத்தெல்லாம் போய் நின்றுட்டு, கரெக்டாக தேனி கம்பம் இருக்குல்லையே, அதுக்கு மேலே மலை இருக்கும், ஏன்னா மேக மலை, அதெல்லாம் அதில் போய் நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா ரைட் சைட்லாம் பயங்கர பசுமை மரம் காடாக இருக்கும், லெஃப்ட் சைட்லாம் புல்லு தான் இருக்கும். இதுதான் காரணம். கேட்டால் நம்ம ஆளுங்க மரத்தை வெட்டிட்டானு கதை விடுவானுங்க. மரத்தையும் வெட்டல, மண்ணை அங்கே முளைச்சா தானே வெட்டுறதுக்கு. எனக்கு கதையாக விட்டு அடிக்கிறானுங்க. நம்மளும் பேசிக்கிட்டு அதை படிச்சுட்டு அவனுங்க எழுதுறது தான், பேப்பரில் எழுதுறது தான் வச்சு படிப்பான். பத்திரிக்கை ஃபுல்லாக அவன் கையில். அவன் விட்டடிக்கிற உடான்ஸு தான். நம்ம தாத்தாவிலேருந்து பாட்டியிலேருந்து எல்லாம் கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தோம். ஏன்னா கேள்வி ஞானம் இல்லை. சரியா? அடுத்தது அதேமாரி பெரியார் சொல்கிற மாதிரி சுய புத்தி இல்லை. அது மாதிரி
குறைவான மழை பொழிவு. மேகமூட்டம். மேகமூட்டம்னு என்னென்னு பார்த்தோம். வளிமண்டலம் கீழேருந்து ரைஸ் ஆகணும், மேலே போக போக H2O மாலிகுலாம் என்ன ஆகும், குளிர்ச்சி அடைஞ்சி நெருங்கி வரும். அதான் மேகம். மேகத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஐஸ் கட்டியிலேருந்து பெரிய ஐஸ் கட்டி வரைக்குமே இருக்கும், தண்ணிகள் இருக்கும். எல்லாம் டியூ பாயிண்ட் அடைஞ்சிருக்காது, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100 அடைஞ்சிருக்காது. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% அடைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், மேலேருந்து கீழே கொட்டிடும். ப்ரிசிபிடேஷன், வீழ்வடிதல். அதில் டைப்ஸ்லாம் இருக்குது, பார்ப்போம். மேகங்கள் வளிமண்டலத்தில் உள்ள சூரிய கதிர்வீச்சினை அதிக அளவு பிரதிபலிக்கிறது. மேகங்கள் ரைட். அது சொல்கிறேன். மேகம் ஃபார்ம் ஆனதை நம்ம சொல்லியாச்சு, மேகம்னா என்னன்ட்டு. இப்போ மேகம் இருக்கா, இப்போ சேலம் ஏன் குளிர்ச்சியாக இருக்குது, சேலத்தை சுற்றிலும் மேகம் இருக்குது, அதை பட்டு ரிஃப்ளைட் பண்ணி விட்டு அதான் சொல்கிறாங்க, பிரதிபலிக்கிறது. இதான் நம்ம இங்கே இருக்கோம். அங்கே நாகப்பட்டினம் போயிட்டு வந்தாங்க 2 நாளாக, ஃப்ரெண்டுங்கெலாம் போயிட்டு வந்தானுங்க. செம்ம வெயில்ரா அப்படின்னானுங்க. அங்கே அப்படி தான் இருக்கும். ஏன் அங்கே க்ளவுடு இருக்காது, ஏன்னா இங்கேருந்து தான் போகணும், இந்த க்ளவுடு தான் அங்கே போகும். வரல, இந்த க்ளவுடு தான் கிராஸ் ஆகி போகணும். மலையாங்கிறது கீழே இறங்கி போயிடும், இப்படி போகும். க்ளவுடு ஃபார்ம் ஆகாது. இப்போ நம்ம சேலம்னா என்ன இருக்குது, சுற்றிலும் மலை இருக்கா, அதில் பட்டு மேலே ரைஸ் ஆகும், க்ளவுடு ஃபார்ம் ஆகும், ஜில்லுன்னு இருக்கும். அடுத்தது, புவியின் மீது விழும் வெப்பத்தினை தடுக்கிறது. சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி மழை பெஞ்சிட்டு அடுத்த நாள் க்ளவுடு இருந்தால் தான் கூலிங்காக இருக்கும். க்ளவுடுலாம் பயங்கர ஹாட்டாக இருக்கும். ஏன்னா வளிமண்டலத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். H2O மாலிகுல் என்னது, க்ரீன் ஹவுஸ் கேஸ். அது என்ன பண்ணும், வெப்பத்தை பிடிச்சி வச்சு. நேற்று என்ன மழை பெஞ்சு பாடுறா, எவ்வளோ ஹீட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்தா ஓகேவா. தண்ணினால் கிடையாது, தண்ணி குளிர்ச்சியாக இருக்கிற தண்ணினால் கிடையாது, மேகத்தினால தான் குளிர்ச்சியாக இருக்கிறது. அடுத்தது, எனவே மேகம் இல்லாத பாலைவன பகுதிகளில் வெப்பத்தின் அளவு அதிகமாகும், மேகங்கள் காணப்படும் இடங்களில் வெப்பத்தின் அளவு குறைவாக இருக்கும். பார்ப்போம், இந்த பாயிண்ட் நான் அப்புறம் சொல்கிறேன். சரியா. எங்கே வளிமண்டலம் மேலே இருந்து கீழே இறங்கும், கீழே இருந்து வளிமண்டலம் மேலே ரைஸ் ஆனால் என்ன ஆகும், க்ளவுடு ஃபார்ம் ஆகும். எங்கே கீழே இருந்து வளிமண்டலம் மேலே ரைஸ் ஆகுது, அழுத்த மண்டலத்தை வச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். லோ ப்ரெஷர் பெல்ட்லாம் பூமத்திய பகுதி பார்த்தோமா, வளிமண்டலம்னா கீழேருந்து மேலே ரைஸ் ஆகுமா, அதனால தான் டெய்லி மழை பெய்யும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயில் அடிக்கும், மழை பெய்யும். பூமத்திய ரேகை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை ஒட்டினா போயிடும். 10 டிகிரி வடக்குலேருந்து 10 டிகிரி தெற்கு டெய்லி மழை பெய்யும். மழை பெய்யாத நாள் இருக்காது. நம்ம ஊரில் மே மாதம் நடக்கும்ல, அந்த மாதிரி. எங்கே வளிமண்டலம் கீழே இறங்கும், துணை அயன மண்டலம். அங்கே தான் வளிமண்டலம் மேலேருந்து கீழே இறங்கும். மேலேருந்து கீழே இறங்க டெம்பரேச்சர் என்ன ஆகும், அதிகமாகும். க்ளவுடு ஃபார்ம் ஆகுமா, அப்போ அதான் அங்கே தான் பாலைவனம் இருக்கும். துணை அயன மண்டலம் இருக்குல்ல, பாலைவனம் எல்லாத்தையும் பாருங்கள். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, எல்லாம் கதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கானுங்க. நம்ம மண்டைக்கு ஏற்றி விடல இந்த அயோக்கிய பசங்க. இங்கே தான் பாலைவனம் எல்லாம் இங்கே தான் இருக்கும். இங்கே தானே துணை அயன மண்டலம், டிராபிக்கல் இங்கே தான் பாலைவனம். ராஜஸ்தான் பாலைவனம் பாருங்கள், இங்கே தான் இருக்குது. அதேமாதிரி தென் அரைக்கோளத்துலேயும் பாலைவனம் இங்கே தான் இருக்குது. ஆஸ்திரேலியா ஃபுல்லாக பாலைவனம் தான். ஏன், அங்கே வளிமண்டலம் மேலேருந்து கீழே இறங்கும், வளிமண்டலத்தோட டெம்பரேச்சர் அதிகமாகும், க்ளவுடு ஃபார்ம் ஆகாது, மழை பெய்யாது, பாலைவனம். புரியுதா. இயற்கை கண்டுபிடிச்சிருக்கானுங்க, எல்லாம் சும்மாலாம் கிடையாது, ஒவ்வொன்று தான். ஏன் கேள்வி கேட்டு கண்டுபிடிச்சி கொடுத்துட்டான். அதான் புக்கில் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழணும். அப்போ தான் இந்த மாதிரி திருட்டு பசங்களாம் என்ன பண்ண முடியாது, நம்மளை ஏமாற்ற முடியாது. இதுதான் உண்மையான அறிவு. நம்ம சமூகம் சொல்லி கொடுக்குறதுலாம் டுபாக்கூர் அறிவு. இதை உணர்ந்ததுனால தான் இந்த இவனுங்க டுபாக்கூர் அறிவை வச்சு கடவுள் மண்ணாங்கட்டின்னு வச்சு தான் மக்களை ஏமாத்துறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் புத்தரும் மகாவும் 2500 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல அறிவு அவங்களோட போதனையில் இருக்கும். அதுவும் அறிவு தான். கடவுள் இருக்கார், அவர் நம்மளை அதுவும் அறிவு தானே. நீ தெரிஞ்சுக்கிறது எல்லாமே அறிவு தான். அது உண்மையான அறிவா இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஏன் இந்த சமூகத்தையே அடிமையாக வச்சுருந்தானுங்க 1.5% ஆட்கள் இன்ன வரைக்கும் அப்படி தான் வச்சுருக்கானுங்க. அதான் அப்பயே சொல்லியிருப்பாங்க. அடுத்தது
கடல் நீரோட்டங்கள் சொன்னாலே கடலில் என்னாகும், ஆறு மாதிரி தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், ஆறு மாதிரி ஓடும். பேரகிரியில் சொல்லுவானே, நீரோட்டத்தில் மாட்டிட்டேன், அதுக்கு எதிரில் மாட்டிட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிமா. ஆமாவா? அந்த கடல் தண்ணி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. இங்கேருந்து ஒரு நீரோட்டம் கிளம்பி இப்படி வரும். ஒவ்வொரு கண்டத்தினுடைய மேற்கு கடற்கரையிலையும் இந்த பகுதியிலேருந்து வரும் நீரோட்டம். இப்படி வந்துட்டு திரும்ப இங்கே ரவுண்ட் அடித்து இப்படி போகும். ஒரு கண்டத்தோட கிழக்கு கடற்கரையில் பூமத்திய ரேகையிலேருந்து தண்ணி ஆறு மாதிரி இப்படியே ஓட்டிக்கிட்டே ஓடும். இங்கே வந்துட்டு ரிட்டன் என்ன ஆகும், திரும்பவும் துருவ பகுதியிலேருந்து பூமத்திய ரேகையை நோக்கி வரும். இங்கேருந்து வரக்கூடிய நீரோட்டம் எப்படி இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். இங்கேருந்து வரக்கூடிய நீரோட்டம் வெப்பமாக இருக்கும். பூமத்திய ரேகையிலேருந்து துருவ பகுதியை போகக்கூடிய நீரோட்டம் வெப்பமாக இருக்கும். ஏன்னா பூமத்திய ரேகை வெப்பம் அதிகம் இல்லை. துருவ பகுதியிலேருந்து பூமத்திய ரேகையை நோக்கி வரக்கூடிய என்ன இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். புரியுதா? ரைட். அப்போது இந்த கடற்கரை ஓரத்தெல்லாம் ஹாட்டாக இருக்கும் கொஞ்சம். இதெல்லாம் மிதவெப்ப மண்டலமா, இங்கெல்லாம் ஹாட்டாக இருக்கும். ப்ளஸ் இந்த ஈரப்பதத்தில் இந்த வெப்ப நீரோட்டத்தில் வர்றதுனால நீர் ஆவியாகும் அதிக அளவில். அது கரையை கடக்கும் பொழுது என்ன ஆகும், மலைகள் இருந்தால் மோதி மழை பொழிவு ஏற்படுத்தும். சரியா? இந்த குளிர் நீரோட்டம் இருக்கா, நீராவி உண்டாக்குமா? ஆக்காது. அப்போ இந்த நீரோட்டம் ஓடுற இடத்துலலாம் மழை பொழிவு இருக்காது. பாலைவனம் பாரு எப்படி இருக்குது. அதேமாதிரி சகாரா பாலைவனம். இது நான் தென் அரைக்கோளத்தில் சொன்னேன். அதே மாதிரி தான் வட அரைக்கோளத்தில் வெப்ப நீரோட்டம் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு ஜெயின்னு போகும். இப்படியே போகும். வெப்ப நீரோட்டம் இங்கே வரைக்கும் போகும். அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு குளிர் நீரோட்டம் அங்கேருந்து வரும். அப்படியே சைன்னு இப்படி வரும் குளிர் நீரோட்டம். அப்படியே ரவுண்ட் அடிக்கும். இங்கே என்ன இருக்குது, பாலைவனம் இருக்கா, குளிர் நீரோட்டம். கண்டத்தோட மேற்கு கடற்கரையில் குளிர் நீரோட்டம், கண்டத்தோட கிழக்கு கடற்கரையில் வெப்ப நீரோட்டம். கண்டம்னா கண்டத்தை எடுத்துக்கணும். இது கிழக்கு கடற்கரை. இந்த கண்டத்தோட மேற்கு கடற்கரை எல்லாம் பின்னாடி திரும்ப வரும். இதெல்லாம் புரிஞ்சு வச்சுட்டு நிறைய ஆன்சர் பண்ணலாம். சாதாரண சும்மா டுபாகூர் விஷயம். பக்கமாக வார்த்தையை படிக்கிறதுக்கு பேர் கல்வி இல்லை, இதுதான் கல்வி. ஓகேவா? அப்போது ஒரு இடத்துல என்ன கிளைமேட் இருக்கணும், அங்கே பாலைவனம் உருவாக்குறது யார் காரணம், அந்த குளிர் நீரோட்டமும் ஒரு காரணம். பாலைவனத்தை ஒட்டி என்ன நீரோட்டம் ஓடும், குளிர் நீரோட்டம் ஓடும். ரைட். வெப்ப நீரோட்டங்கள் கடற்கரைக்கு அருகாமையில் அமைந்துள்ள நிலப்பகுதியில் வெப்பமாகவும், குளிர் நீரோட்டங்கள் கடற்கரைக்கு அருகாமையில் உள்ள நிலப்பகுதியில் குளிர்ச்சியாக வச்சுக்குவேன். தண்ணியை சொல்லலை, வெப்பத்தை சொல்கிறோம். ஓகேவா? ரைட். அடுத்தது இயற்கை தாவரங்கள். நிறையா மரம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நீராவி போக்கு வெளியிடுமா. அப்போ வளிமண்டலத்தில் ஈரப்பதம் என்ன ஆகும், அதிகமாகுமா. ப்ளஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸ் வெளியிடுமா. CO2 எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வெளியிடும். அது நான் க்ரீன் ஹவுஸ் கேஸ். வெப்பத்தை பிடிச்சிக்காது. அப்போ குழுன்னு இருக்கும். அப்போ நீராவி போக்கு வெப்பநிலை கம்மியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், மழை பொழிவு இருக்கும். அதான் மரங்கள் அடர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல க்ளவுடு கிராஸ் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் குளிர் வச்சு மழை பொழிவு இருக்கும். ஆனால் இது பர்சன்டேஜ் கம்மி. மரத்தினால முக்கியமான காரணம் கிடையாது மரம் மழை பொழிவு ஏற்படுறது. தாவரங்களில் நடைபெறும் நீராவி போக்கினால் வளிமண்டல காற்று குளிர்விக்கப்படுகிறது. குளிர்விக்கப்படல, ஈரப்பதம் அதிகமாகுது, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதிகமாகும், வேறு ஒன்றும் கிடையாது. இதனால் அடர்ந்த காடுகள் நிறைந்த பதில் வெப்பநிலை குறைவாகும். O2 ரிலீஸ் ஆகிறதா வெப்பநிலை குறைவாக இருக்கும். காடுகள் அற்ற பகுதியில் அதிக வெப்பநிலை கொண்டதாக இருக்கும். இதெல்லாம் யார், ஒரு இடத்துல காலநிலை வானிலை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள். தாவரங்கள் அது ரொம்ப கம்மியான பாயிண்ட் அது. கடல் நீரோட்டம், பக்கத்தில் மேகமூட்டம். கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். மலைகளினுடைய இடையூறு குறுக்க இருக்கணும், வெர்டிக்கலாக இருக்கணும். காற்று வீசக்கூடிய திசைக்கு வெர்டிக்கலாக இருக்கணும். காற்று வீசக்கூடிய திசைக்கு பேரலாக இருந்தால் என்ன ஆகாது, மழை பொழிவு இருக்காது. ராஜஸ்தான் வீசும் காற்றின் தன்மை எங்கேருந்து வீசுது. ஓகேவா? அடுத்தது
கடல்லேருந்து எவ்வளோ தூரம், கடல்லேருந்து பக்கத்தில் இருந்தாக்கா ஈக்குவபிள், தூரமாக இருந்தால் கண்ட காலநிலை, காண்டினென்டல் கிளைமேட். குளிரில் பயங்கர குளிர், வெயிலில் பயங்கர வெயில், கடல் மட்டத்துலேருந்து உயரம். பிரேக் எடுத்துக்கங்க, போயிட்டு வாங்க பார்ப்போம். வானிலை காலநிலை வித்தியாசம் சொல்கிறாங்க. ஒரு நாள்னால் இப்போ பர்டிகுலர் நேரத்தில் வானிலையில் வெப்பநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் வானிலை நீண்ட நாளோட சராசரி 35 ஆண்டுகளோட சராசரி. சேலம் எப்படிப்பட்டது? வெப்பமான காலநிலை. அதுக்குன்னு எப்பயுமே குளிரே இருக்காதா? இருக்கும். குளிர் கம்மியாக இருக்கும், வெப்பம் அதிகமாக இருக்கும். காற்று அப்போ அந்த ஷார்ட் பீரியடில் இன்றைக்கி நேற்று சேலத்தில் எவ்வளோ வேகமாக காற்றடிச்சுது அப்படின்னு சொல்கிறது. ஒரு 4 மாதத்துக்கு பருவக்காற்று காலநிலைன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலாம் வந்துட்டு வெப்பமண்டல பருவக்காற்று காலநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. மழை, ஒரு நாளில் பெய்யக்கூடிய மழை பொழிவு. வருஷத்தில் பெரும்பாலும் மழை பெஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் ஈரப்பத காலநிலை, வெப்பமண்டல ஈரப்பத காலநிலை. கேரளாலாம் நம்மளாம் வெப்பமண்டல வறண்ட காலநிலை. அதே பூமத்தி ரேகை இருக்குல்ல, அதில் வெப்பமண்டல ஈரப்பத காலநிலை. சரியா? டிராபிக்கல் ஹியூமிட் கிளைமேட் அப்படிம்பாங்க. வருஷம் ஃபுல்லாக மழை பொழிவு இருந்துக்கிட்டே இருக்கும். கடுங்குளிர், டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் குளிர் காலநிலை. சரியா? தீவிர காலநிலை இப்போ பார்த்தோம்ல, எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கிளைமேட் அப்படின்னா கண்ட காலநிலை இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு பேர் தான் தீவிர காலநிலை, எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கிளைமேட். அதாவது குளிர் காலத்தில் பயங்கர குளிர், வெயில் காலத்தில் பயங்கர வெயில். காண்டினென்டல் கிளைமேட் பார்த்தோம்ல, அதுக்கு இன்னொரு பேர் என்னது? தீவிர காலநிலை. அந்த மாதிரி வானிலையியல், இது காலநிலையல். இது பேர் வெதரு, இதுக்கு பேர் கிளைமேட். இங்கிலீஷில் பார்ப்பேன் என்ன டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெட்ராலஜியா? இது கிளைமேட்டாலஜி. ஒவ்வொரு கிலோமீட்டர் மேலே போகப்போ டெம்பரேச்சர் எவ்வளோ குறையும்? 6.5 டிகிரி செல்சியஸ். காற்றுன்னா என்ன? நகரு. வளிமண்டலம் எப்படி நகரும்? வளிமண்டலம் அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அழுத்தம் குறைவான இடத்த நோக்கி வளிமண்டலம் நகரும். அதானது காற்று. வளிமண்டலம் அழுத்தம் குறைவுக்கு காரணம் யார்? வெப்பம். வெப்பம் அதிகமாக இருந்தால் என்ன இருக்கும்? அங்கே வளிமண்டல அழுத்தம் குறையும். வெப்பம் குறைவாக இருந்தால் அதிகமாகும். சரியா? இந்த காட்டில் வகை இருக்குது, 2-3 வகை இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். புவியின் மேற்பரப்பில் கிடைமட்டமாக நகரும் வாயுக்களே என்னது? காற்று. வாயுனா இது வளிமண்டலம். பூமி மேலே இருக்கக்கூடிய வாயு தான் இது வளிமண்டலம். வளிமண்டலத்தில் காற்று செங்குத்தாக அசையும் நிகழ்வு காற்றோட்டம். சொன்னால பூமத்தி ரேகைனா மேலே ரைஸ் ஆகும், துணை மண்டலத்தில் என்ன ஆகும்? கீழே ரைஸ். இது வந்து என்னது? செங்குத்தா மேலே ரைஸ் ஆகும். அதுக்கு பேர் என்னவாமா? ஏர் கரண்ட், காற்று ஓட்டம். காற்று எப்பொழுதும் உயர் அழுத்த பகுதியிலிருந்து தாழ் அழுத்த பகுதியை நோக்கி வீசும். கரெக்டா? காற்று வீசும் திசையை பொறுத்து அதன் பெயரும் அமைகிறது. எந்த இடத்துலேருந்து காற்று வருது? இந்தியாவுக்கு தென்மேற்குலேருந்து வர்றதுனால தென்மேற்கு பறந்து வரும். அடுத்தது கடல்லேருந்து வீசுறதுனால கடல் காற்று, நிலத்திலேருந்து வீசுறதுனால நிலக்காற்று. அந்த மாதிரி பேர் இப்படி தான் வைப்பாங்க. ஒரு இடத்துக்கு எந்த இடத்துலேருந்து எந்த திசையிலேருந்து வருது.
உதாரணமாக கிழக்கு திசையிலேருந்து வீசினா கீழே காற்று. கீழே மீன்ஸ் கிழக்கு, கீழேனா தாழ்வு அப்படி கிடையாது. கீழே மீன்ஸ் கிழக்கு, மேலேனா மேற்கு தமிழில். ஓகேவா? இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா கீழேனா ஈஸ்டர்லி. ஈஸ்டர்லி அப்படிமா. ஈஸ்ட்னானது கிழக்கு தானே, மேற்குனா வெஸ்டர்லி. காற்றின் வேகத்தை அளக்க காற்று வேகமானி. அனிமோமீட்டர், காற்று வேகமாகி காற்று எவ்வளோ வேகத்தில் வீசுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கர கர கரன்னு சுற்றும். இந்த மாதிரி தான் எல்லா கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கும். காற்று இதை வச்சு சுற்றும். இது காற்று திசைமானி, எந்த திசையிலேருந்து காற்று வீசுது அப்படின்னு. ஓகேவா? எல்லா கலெக்டர் ஆஃபீஸ் மேலேயும் இருக்குது. பார்த்துருக்கீங்களா? அதை சேலம் கலெக்டர் ஆஃபீஸில் கார்னரில் இருக்கும் பாருங்கள். இருக்கா? வேகமானி. அனிமோமீட்டர், காற்று வேகமானி. காற்றின் திசை அறிய காற்று திசை காட்டி, எந்த திசையில் வீசுது? வின் வேன். சரியா? காற்றை அளக்கிறதுக்கான காற்றோட வேகத்தை குறிக்கக்கூடிய அலகு தரையில் மீட்டர் பர் ஹவர், சரி கிலோமீட்டர் பர் ஹவர் தரையில். கடலில் அதேமாரி கடல் மைல், நாட்ஸ் அப்படிம்பாங்க. கடல் மைல் நாட்ஸ் அப்படிம்பாங்க. எவ்வளோ வேகத்தில் காற்று வீசுது அப்படின்னு அழகு. அது காற்றோட வகைகள். கோல் காற்று, அதாவது பூமி ஒரு கோளா, பூமி முழுவதும் வருஷம் ஃபுல்லாக இந்த திசையில் காற்று வீசிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் என்னது? கோல் காற்று. பிளானிட்டரி வின், பீரியாடிக் வின்ஸ். இப்போ சொன்னால பீரியடுக்கலாம் இந்த 4 மாதத்துக்கு மட்டும் என்ன ஆகும்? இந்தியா மேலே வீசுது இல்லை, தென்மேற்கு பருவக்காற்று, அப்புறம் வடகிழக்கு பருவக்காற்று, அதெல்லாம் பீரியாடிக் வின்ஸ். அப்புறம் மாறும் காற்று, இன்னும் லோக்கல் காற்று. அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். 4 டைப் இருக்குது காற்றில். கோல் காற்று, பிளானிட்டரி வின்ஸ், காற்று எங்கேருந்து எங்கே வீசும்? உயர் அழுத்தத்திலிருந்து தாழ் அழுத்தம். இது என்ன கோடு? அஞ்சு டிகிரி வடக்கு அல்லது 10 டிகிரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. 5 டிகிரி தெற்கு. இந்த பூமத்திய ரேகை பகுதி. இங்கே என்ன காற்று மேலே ரைஸ் ஆகுமா? ஈக்குவேட்டரியல் லோ ப்ரெஷர் பெல்ட். பூமத்திய ரேகை தாழ் அழுத்த மண்டலம். உயர் அழுத்த மண்டலம் எங்க? இருபத்தஞ்சு டிகிரி தெற்குலேருந்து 30 டிகிரி தெற்கு அல்லது 35 டிகிரி தெற்கு. இது என்னது? அதுமாரி இங்கே 25 டிகிரி 23 மேலே வடக்குலேருந்து 25 டிகிரி தெற்கு. இது என்னது? தாழ் அழுத்த மண்டலம். கரெக்டா? சரி, உயர் அழுத்த மண்டலம் நான் சொல்கிறேன். இதுதான் தாழ் அழுத்தம், இது உயர் அழுத்தம், இது உயர் அழுத்தம். அடுத்து என்ன வரும்? தாழ் அழுத்தம். அதனால தான் அன்றைக்கி இதோட பிரேக் பண்ணது, இதுக்கு மேலே நடத்தலை நான். இது உயர் அழுத்தம்னா அடுத்து என்னது வரும்? துணை துருவ தாழ் அழுத்த மண்டலம். துணை துருவ தாழ் அழுத்த மண்டலம். அடுத்து இங்கே அதேமாரி 60 டிகிரிலேருந்து 65 டிகிரி. அறுபது டிகிரிலேருந்து 65 டிகிரி. ரெண்டும் என்ன அழுத்தம்? தாழ் அழுத்தம். அடுத்தது போலார் ரீஜன் ஃபுல்லானது உயர் அழுத்தம். காற்று எங்கேருந்து எங்கே வீசும்? உயர் அழுத்தத்துலேருந்து தாழ் அழுத்தம் நோக்கி. இது உயர் அழுத்தமா? இது ஒரு உயர் அழுத்தமா? ரெண்டு அங்கேருந்து இங்கே வீசும். ரெண்டு இங்கே மோதி மேலே ரைஸ் ஆகும்.
அதேமாதிரி இது உயர் அழுத்தத்திலேருந்து தாழ்த்தல். அதேமாதிரி பூமி துருவ உயர் அழுத்தம் அங்கேருந்து இங்கே ஒன்று வீசும். இது ரெண்டும் மோதி மேலே ரைஸ் ஆகும் தாழ் அழுத்தம். கரெக்டாக இதே மாதிரி வடாரை கோலத்துலேயும் இங்கேருந்து அங்கே வீசும். துருவ பகுதியிலேருந்து ஒன்று இங்கே வீசும். ரெண்டும் மோதி மேலே ரைஸ் ஆகும். மேலே இங்கே பிரிஞ்சு இங்கே வரும், இன்னொன்று பிரிஞ்சு அங்கே போய் கீழே இறங்கும். உயர் அழுத்தம் மேலே போய் பிரிஞ்சு இங்கே வந்து இறங்கும். உயர் அழுத்தம் வீசுதா? சரி, இப்போது இந்த காற்று இருக்குல்ல, இங்கே நேராக இப்படி வீசாது, இங்கேருந்து இங்கே இருந்தும். என்ன காரணம்? பூமியோட சுழற்சியினால். கேள்வி இதெல்லாம். புவியின் சுழற்சியின் காரணமாக, தற்சுழற்சி, ரொட்டேஷன். வட அரைக்கோளமாக இருந்தாங்க, இங்கேருந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க, நேராக போகாது. வட அரைக்கோளமாக இருந்தால் வலது பக்கம் இப்படி போயிடும் காற்று. தென் அரைக்கோளமாக இருந்தது இப்படி நேராக போகாமல் இடதுபுறமாக டிஃப்ளெக்ட் ஆகிடும். எதனால்? பூமியோட சுழற்சியின் காரணமாக காற்று நேராக போகாது. வட அரைக்கோளத்தில் இங்கேருந்து ஆரம்பித்து நேராக போகாமல் இடது பக்கமாக போய் முடியும். வட அரைக்கோளத்தில் வலது பக்கமாக போய் முடியும். வலது தானே நீங்கள் ஓடுற மாதிரி வச்சுக்கோங்க. தென் அரைக்கோளமாக இருந்தால் நேராக போகாமல் எப்படி போகும்? இங்கே போய் முடியும். என்ன காரணம்? புவியின் சுழற்சி காரணமாக. இதை கண்டுபிடிச்சவர் ஃபெரல் அப்படிங்கிறவர். அதனால் இதுக்கு பேர் ஃபெரல் விதி. விதினா கட்டாயம் நடக்கும். அதுக்கு பேர் வைக்கிறார். நியூட்டனுடைய முதல் விதிப்படி ஒரு பொருள் தன்னுடைய நிலையை மாற்றிக்காது. நேராக போனால் நேராக தான் போயிட்டுருக்கும். அது அதோட திசையை மாட்டுதுன்னா அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விசை செயல்படணும். சரியா? அவர் இதுக்கு இந்த விசைக்கு ஒரு பேர் வைக்கிறார். காற்று நேராக தானே போகணும், இடதுபுறமாக என்ன அது மாறுது, திசையை மாற்றுது. ஸோ அங்கே ஒரு விசை செயல்படுது இல்லையா, அந்த விசைக்கு அவர் பேர் வைக்கிறார் கோரியாலிஸ் விசை. ஃபெரல் விதிக்கான விசை என்னன்னு கேட்பாங்க. என்ன விசை? கோரியாலிஸ் விசை. அப்படின்னா என்ன அர்த்தம்? காற்று நேராக போகாது, தென் அரைக்கோளத்தில் இடப்புறமாகவும் வட அரைக்கோளத்தில் வலதுபுறமாகவும் என்ன ஆகும்? திசையை மாற்றும். அப்படி மாற்றக்கூடிய விசைக்கு பேர் தானே இது கோரியாலிஸ் விசை. இதை கண்டுபிடிச்சவர் யார்? ஃபெரல். அதனால் இதுக்கு பேர் என்னது? ஃபெரல் விதி, லா ஆஃப் ஃபெரல், ஃபெரல்ஸ் லா. சரியா? விதினா கட்டாயம் நடக்கும். தலை விதி இல்லை, இது அந்த விதி. தலை விதின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அது உனக்கு உருவாக்கின கட்டுக்கதை, உங்களெலாம் ஏமாத்துறதுக்கு. எல்லாம் தலை விதி படி தான்ப்பா நடக்கும். அதனால் உன் ஜாதிக்கு கொடுத்த வேலையை நீ செய், பொம்பளைன்னா ஆம்பளைக்கு அடிமையாக இருக்கணும், உன் தலை விதி சொல்கிறாங்களா? அதை வச்சு வேறு வழி இல்லாமல் இந்த அம்மா வருஷம் ஃபுல்லாக அவனுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டே கிடக்கும். அவன் என்ன பண்ணிட்டு வந்து வாதிச்சாலும் உடச்சாலும் அந்த அம்மா ஐயோ கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்தில் ஆண்மகனுக்கு என்ன பண்ணும்? இப்படி பணிவிடை செஞ்சு தான் அடுத்த பிறவியில் உயர்ந்த ஜாதியில் பிறக்க முடியும். அப்படி அதெல்லாம் விதி, கட்டுக்கதை. சரியா? அந்த மாதிரி கோரியாலிஸ் விசை விதி, கோரியாலிஸ் ஃபோர்ஸ். சரி, இப்போ கவனிங்க. இப்போ இந்த காற்று இங்கேருந்து இப்படி தானே போகணும். இது என்ன அரைக்கோளம்? தென் அரைக்கோளம். தென் அரைக்கோளத்தில் எந்த பக்கம் டிஃப்ளெக்ட் ஆகும்? இடது போகிறோம். அப்போ இங்கேருந்து கிளம்புற காற்று இப்படி போகும். அதே மாதிரி வட அரைக்கோளம் வலது பக்கமாக எந்த பக்கம் போகும்? இப்படி போகுமா இப்படி போகுமா? இப்படி போகுமா இப்படி போகுமா? அங்கேருந்து நீங்கள் வர மாதிரி கற்பனை பண்ணுங்க. இதுதான் வலது பக்கம். பேர் எப்படி வைப்போம்? ஒரு இடத்துக்கு எந்த திசையிலேருந்து வருது, ஓகேவா? இந்த இடத்துக்கு தானே வந்து சேருது. அப்போ எந்த திசை? எந்த திசை? இந்த இடத்துக்கு எந்த திசைங்க? என்னங்க ரொம்ப யோசிக்கிறீங்க? சிலையை வந்து வரைஞ்சிருங்க இந்த இடத்த. வடகிழக்கா?
இந்த காற்று எங்கேருந்து வருதா பார்த்து சொல்லுங்கள். குழந்த மாதிரிங்க மனப்பாடம் பண்ணாதீங்க. சிலுவையை கொண்டு வந்து வரைஞ்சாச்சிங்க. இதுக்கு எந்த திசையிலேருந்து வருது? தென்கிழக்கு திசையிலேருந்து வருது. ஓகேவா? வட அரைக்கோளத்துலேருந்து வரக்கூடிய இந்த காற்று எப்படி வருது? வடகிழக்குலேருந்து வருது. இதுக்கு வடகிழக்கு கோள் காற்று, தென்கிழக்கு கோள் காற்று. அதாவது துணை அயன உயரழுத்த மண்டலங்களிலிருந்து பூமத்திய ரேகை தாழ் மண்டலத்தை நோக்கி வீசக்கூடிய காற்றுகளுக்கு பேர் என்னது? தென்கிழக்கு காற்று, வடகிழக்கு காற்று. வடகரைக்கோளத்திலிருந்து வர்றது வடகிழக்கு காற்று, தென்கிழக்கு தென்னரைக்கோளத்திலிருந்து வருது தென்கிழக்கு காற்று. சரியா? இப்போ அப்படியே வாங்க. இந்த இடம் இதான் அந்த இடம், இதான் அந்த இடம். ஓகேவா? இங்கேருந்து இப்படி வீசும், இது இங்கேருந்து வீசும். இப்போ நம்ம வரலாற்றில் பார்த்துருப்போம். எகிப்தியர்கள், இவங்க அரேபியர்கள், இவங்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வியாபாரம் செஞ்சுட்டு போயிருப்பாங்க. தமிழ் பார்க்குறப்பையும் பார்த்துருப்போம். அதுமாதிரி சீனாக்காரன் இவனுங்கெல்லாம் நம்மளும் அங்கே போய் வியாபாரம் செஞ்சுட்டு வந்தோம். அப்போ வியாபாரம் செய்கிறதுக்கெலாம் 1800கள் வரைக்குமே, நீராவி இயந்திரம் கண்டுபிடிக்கிற வரைக்குமே பாய்மரப்படகு தான். பாய்மரப்படகு எதை வச்சு ஓடும்? காற்று. இந்த காற்று இருக்கியா வீசுதில்ல, இதுக்கு இடையில் வீசுதில்ல காற்று. இந்த காற்றை வச்சு தான் அவன் வந்துட்டு போகிறானுங்க. இங்கேருந்து வீசும்பொழுது அவன் அப்படியே வந்துடுவான். அப்புறம் இங்கேருந்து அதே மாதிரி அப்படி பாய்மரப்படகுல வந்து இந்த காற்றுகளை பயன்படுத்தி வியாபாரம் செஞ்சதுனால இந்த துணை அயன உயரழுத்த மண்டலத்திலிருந்து பூமத்திய ரேகை தாழழுத்த மண்டலத்தை நோக்கி வீசக்கூடிய இந்த 2 காற்றுக்கு என்ன பேர்? வியாபார காற்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அரைக்கோளத்தில் துணை அயன உயர மண்டலத்திலேருந்து துருவன்றேன் பூமத்திய ரேகை தாழழுத்த மண்டலத்தை நோக்கி வீசக்கூடிய அந்த காற்றுக்கு பேர் தென்கிழக்கு வியாபார காற்று. வட அரைக்கோள துணை அயன மண்டலத்திலிருந்து பூமத்திய ரேகை தாழழுத்த மண்டலத்தை நோக்கி வீசக்கூடிய காற்றுக்கு பேர் என்னது? வடகிழக்கு வியாபார காற்றுகள். பேர் அழகா கான்செப்ட் வச்சு தான் அந்த பேர்லாம் வருது. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மறக்காது, மனப்பாடமே பண்ண வேணாம். வரேன், வெயிட் பண்ணுங்கள். வரப்போ வந்தாங்க, நல்ல கேள்வி. அது வெயிட் பண்ணுங்கள், இப்போயே வராது. இதெல்லாம் புரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு. இந்த பெல்ட்டு, ப்ரெஷர் பெல்ட்டு ஒரே இடத்துல இருக்காது, அப்படியே மாறும். சூரிய ஒளி செங்குத்தாக விழுகிறது என்ன ஆகுது? ஒரே இடத்துல இருக்கா? மார்ச் மாதம் எங்கே இருக்கா? ஏப்ரல், மே, ஜூன் இங்கே வந்துருச்சா? அப்போ காற்று என்ன ஆகும்? இங்கேருந்து இங்கே வீச ஆரம்பிக்கும். அப்போ இப்படி போவாங்க. வரப்போ இப்படி வந்துட்டானா அடுத்து திரும்ப வீசுகிறப்ப நான் காற்று இப்படி வீசுதா, அதுலேருந்து கிளம்பி அப்படி போயிடும். வெயிட் பண்ணுங்கள். அதெல்லாம் கேள்வி கேட்கணும். வெரி குட், நல்ல கேள்வி. அடுத்தது என்ன இருக்குது? இது துணை அயன உயரழுத்த மண்டலம். இங்கேருந்து இங்கே வீசுதா? வட அரைக்கோளமா? ஒரே நிமிஷம் இருங்க. குட். துணை அயன உயரழுத்த மண்டலமா? இங்கேருந்து என்ன ஆகும்? இங்கே வீசும். வட அரைக்கோளம்னால நேராக போகாது, என்ன ஆகும்? இப்படி வீசும். அதுமாரி இங்கேருந்து இங்கே வீசும். ஓகேவா? தென் அரைக்கோளம்ல எந்த பக்கம் வீசும்? இடதுபுறமாக வீசும். இப்படி வர்றது இடதுபுறமாக. சரியா? தப்பாக போட்டேன். சொல்லுங்கள். இப்படி வீசும். இடதுபுறமாக தானே? ஓகேவா? இடதுபுறம் சரியாக போச்சு. இந்த இடத்துக்கு எந்த திசையிலேருந்து வருது? சிலுவையே இங்கே மேப்பில் கார்னராக வச்சுக்கூடாது. எந்த திசையிலேருந்து இந்த இடத்துக்கு வருது? தென்மேற்கு.
சரி, இதுக்கு பேர் தென் மேலை காற்று. சவுத் வெஸ்டர்லி இங்கிலீஷில், சவுத்து வெஸ்டர்லி. அதாவது துணை அயன உயர் அழுத்த மண்டலத்திலிருந்து துணை துருவ தாளழுத்த மண்டலங்களை நோக்கி வீசக்கூடிய காற்றுக்கு பேர் என்னது? தென் மேலை காற்று. மேலைனா மேற்கு, சவுத் வெஸ்டர்லி. அடுத்தது தென்னரைகோளத்தில் துணை அயன உயரழுத்த மண்டலத்திலிருந்து துணை துருவ தாளழுத்த மண்டலத்தை நோக்கி வீசக்கூடிய காற்று வட மேலை காற்று, நார்த் வெஸ்டர்லி. இதை வச்சு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அடுத்து இப்போ 2 காற்று பார்த்துட்டோமா? அடுத்து 3வது துருவ பகுதியில் உயர் அழுத்தமா, அங்கேருந்து துருவ உயர் அழுத்தத்திலேருந்து துணை துருவ தாழ் அழுத்தத்தை நோக்கி வீசும். தென்னரைகோளத்தில் எப்படி வீசும்? இடது பக்கம் எப்படி வீசும்? துருவ தென்னரைகோளத்தில் துருவ தென்கிழக்கு காற்று, துருவத்திலேருந்து வீசுகிறனால. துருவத்திலேருந்து வீசுறதுனால பயங்கர குளிராக இருக்கும், அந்த ட்ரையாக இருக்கும், ஈரப்பதமே இருக்காது. சரியா? துருவ. அதனால தான் அந்த பிரதேசத்துக்கு போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? மூஞ்சிலெல்லாம் கிரீம் பூசிக்குவாங்க. ஏன்? உடம்புல உள்ள ஸ்கின்னில் உள்ள ஈரப்பதத்தெல்லாம் உறிஞ்சிக்கும், அதில் ஈரப்பதமே இருக்காது, ஏன்னா வெப்பம் இல்லை. அப்போ என்ன ஆயிரும்? அங்கங்கே ஈரப்பதெல்லாம் வெள்ளை வெள்ளையாயிருமா? அது நம்ம ஊரில் எல்லாம் வெடிச்சிடும், மூஞ்சிலாம் வெடிச்சுக்கும், வெடிச்சு ரத்தம் ஊற்றும், கொடன்னு செத்து போயிடுவான். சரியா? நம்ம ஊரில் இது ஒரு குளிரே கிடையாது, டுபாக்கூர் குளிர். இது நம்மளது வெயில். சரியா? ஆமாம், கம்பளி இதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது நம்ம ஊரில். சரி, என்ன பண்ணுறது? அது ஸ்கார்ப்லாம் வேறு போட்டுக்குவானுங்க, கோட்டு போட்டுக்குவானுங்க சினிமாவெல்லாம், தலையெழுத்து கருவம். ஸ்கார்ப்னா என்ன தெரியுமில்ல? அந்த கழுத்தில் கட்டிக்கிறது. நம்ம உடம்புலேருந்து வெப்பம் இழந்துடக்கூடாது, அதுக்காக கட்டுறது. இந்த வேகாத வெயிலில் அதை பிடிச்சி கட்டிட்டு தர்றோம். டக்கின் பண்ணுறதே கேவலன்றேன், மோசன்றேன். இதில் அது வேறு போட்டுட்டு ஏய் மிஸ்டர் அப்படி இங்கிலீஷ்லேருந்து பேசுறது. ஏய் மிஸ்டர், அவன் இங்கிலீஷ்காரன் இருந்தானா அதேமாதிரி கூமுட்டை எனக்கு நம்மளை தான் திட்டிக்கிறேன், என்னையும் சேர்த்தி தான். சாக்ஸு ஷூ போடுறதே கொடுமை, அதில் வேறு ஒரு சாக்ஸு. என்ன வெப்பத்தை வெளியில் அனுப்பாது, பாடி இன்னும் ஹீட் ஆகிரும், பிபி சுகர் எல்லாம் மண்ணாங்கட்டி வந்துடும், அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அலைவீங்க. சரியா? நானும் அப்படி தான் இருந்தேன், ஷூவெல்லாம் போட்டுட்டு. இன்னும் மாற முடியல, என்ன பண்ணுறது? ட்ரெஸ்ஸை பார்த்து தானே இடம் போடுறானுங்க. எல்லாம் கூமுட்டைனுங்களாம் இருக்கிற இடத்துல நம்மளும் கூமுட்டையானா தான் இருக்கணும், நடிக்கணும் அட்லீஸ்ட்டு, எல்லாம் நம்ப மாட்டானுங்க. பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம நல்லவனாக தெரிஞ்சோன்னா பைத்தியெல்லாம் என்ன பண்ணிடுவோம்? நம்மளை பைத்தியன்றோம். அதனால் அதுக்கிட்ட போனால் கேபின்னு கத்திக்கிட்டு தான் தெரியணும். அப்போ நம்மளை மாதிரி பைத்தியன்டாவே நம்மளை மாதிரி ஆள்றான்னு அது ஒன்றும் கண்டுக்காது. அதுக்காக தான், வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? சரியா? துருவ தென்கிழக்கு காற்று தென்னரைகோளத்தில். நான் தப்பு சொல்ல, அப்பா திட்டுவார்ல, டே முட்டாள் அப்படின்னு. எதுக்கு? நீ முட்டாள் ஆகிறதுக்கா? அறிவாளியாக மாறணும், அந்த எண்ணத்தில் நம்ம மக்களும் அறிவாளியாக மாறணுன்ற அந்த நல்ல எண்ணத்தில் தான் திட்டுறேன். திட்டலை, உண்மை நிலையும் சொல்கிறேன். அது மாதிரி கெடுத்து விட்டானுங்க அந்த குரூப்பு. நீ அறிவாளியாகவே இருக்கும், அவனும் முட்டாள் தான், அவன் பெரிய அறிவாளின்னு நினச்சிட்டு போனாங்க. இல்லை, சரி. அது வடஅரைக்கோளத்தில் இங்கேருந்து வீசுமா? வடஅரைக்கோளம் இல்லை, இங்கேருந்து வீசு. நடாது இது கோவம் வந்துருச்சு ஒன்று. இங்கேருந்து வீசும், வலது பக்கமாக தானே வீசும். அப்போ இந்த திசையில் எங்கேருந்து வருது? இந்த இடத்துக்கு எந்த திசையில்? வடகிழக்கு துருவ காற்று. இப்படி பூமி முழுவதும். இது வியாபார காற்று, இது மேலை காற்று, அது துருவ காற்று. இப்படி 3 விதமான காற்று பூமி முழுவதும் வருஷம் ஃபுல்லாக வீசிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த காற்றுகளுக்கு பேர் என்னது? கோள் காற்றுகள். பூமிங்கிறது என்னது? கோள் தானே. கோள் காற்றுகள் பூமி முழுவதும் வீசிக்கிட்டே இருக்கும்.
வருடம் முழுவதும் நிலையாக ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் கோள் காற்று. இவை நிலவும் காற்று. வருஷம் ஃபுல்லாக இருக்கிறதுனால நிலவும் காற்று. ப்ரிவைலிங் விண்ட்ஸ் கேட்பாங்க, சும்மா போலீஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிளாக அப்படி கேட்கலாம். கோள் காற்றுக்கு இன்னொரு பேர் என்னடான்னு கேட்பாங்க. அந்த கோள் காற்றுகள் மொத்தம் 3: வியாபார காற்று, மேலை காற்று, துருவ கீழை காற்று. கிழக்கில் இருந்து வந்தால் கீழே தானே, துருவத்தில் உள்ள கிழக்கில் இருந்தால் வீசும். வியாபார காற்று ட்ரேடு வின். வட மற்றும் தென் அரைகோளங்களின் துணை வெப்ப மண்டல உயர் அழுத்த மண்டலங்களிலிருந்து நிலநடுக்கோட்டு தாழ்வழுத்த மண்டலத்தை நோக்கி வீசும் காற்று வியாபார காற்று எனப்படும். அப்படியே மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை வச்சு அப்படியே எழுதணும், அவ்வளோதான். பூமத்திய ரேகை நிலநடு கோட்டு தாழழுத்த மண்டலத்தை நோக்கி. துணை அயன உயரழுத்த மண்டலங்கள் தென்னரைகோளத்திலிருந்து ஒன்று, வட அரைகோளத்திலிருந்து. காற்றுகள் பேர் என்னது? வியாபாரம். வியாபாரத்துக்கு பண்டைய காலத்தில் யூஸ் பண்ணால் வியாபார காற்று. இங்கிலீஷ் பீஸில் வியாபாரத்துக்கு என்ன? ட்ரேடு. வியாபாரம்னா என்ன முதல்ல அதை சொல்லுங்கள். இருங்க. காமர்ஸ், பிகாம் தானே பண்ணீங்க? சொல்லுங்கள், வியாபாரம்னா என்ன சொல்லுமா? ஹலோ, நீங்கள் சொல்லுங்கள். பிகாம் கோஆப்ரேஷன், எம்காம் தானே? காமர்ஸ் தானே? வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறவங்க கிடையாது, உற்பத்தியாளர்னு வாங்கி விற்கிறாங்க, ஏற்றுமதி பண்ணுறதா. அப்போ இந்த உமையால் ஸ்டேஷனரி ஷாப் இருக்குது, சவப்பாட்டியிலேருந்து வாங்கிட்டு வந்து விற்கிறான், அவன் வியாபாரி இல்லையா? ஏற்றுமதி பண்ணுறாங்களா என்ன? சரியா? உள்நாட்டுக்குள்ளே விட்டாக்கா அது நார்மல் வியாபாரம், வெளிநாட்டுக்கு கொண்டு போய் விற்றா அது பேர் ஏற்றுமதி. சரி, வெரி குட். எல்லா வார்த்தையும் புரிஞ்சு யூஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. கேள்வி கேளுங்க, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் மனப்பாடம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அதே வேதி மாற்றம். என்ன வேதி மாற்றம்னா என்ன? கேள்வி கேட்கணும், பார்ப்போம் எல்லாத்தையும். அது எல்லாமே கேள்வி, எல்லாமே கேட்டிருக்காங்க. அடுத்தது 2வது போகலாமா? அடுத்தது, இக்காற்றுகள் தொடர்ச்சியாகும் அதிக வலிமையுடனும் வருடம் முழுவதும் ஒரே திசையில் நிலையாக வீசுகின்றன. வியாபாரிகளின் கடல் வழி பயணத்திற்காக இக்காற்றுகள் உதவியதால் இக்காற்று வியாபார காற்று. சிந்து சமவெளி மக்கள் இருந்தாலும் பண்டை தமிழர் இருந்தாலும் அவன்லாம் வியாபாரம் செஞ்சான்னு தமிழில் படிச்சிருக்கிறோம். அவெல்லாம் இந்த வியாபார காற்றை பயன்படுத்தி தான் அங்கேருந்து வந்தானுங்க. இப்போ ஜாகிரஃபி, சயின்ஸ் எல்லாத்தையும் புரிஞ்சு வரலாறை பார்த்தோம்னாக்கா வேறு கதையே வேறு. புரிஞ்சுதா? அப்போ அந்த காற்றெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கான் நம்மால். அதனால தான் கப்பலில் போயிட்டு வந்தான். வங்கக்கடல்னு பேர் வந்தது எதுக்கு? அந்த கடல், வங்கம்னாக்கா கப்பல், தமிழில் பார்த்துருப்போம். அந்த கடல் முழுவதும் கப்பல் இருந்திருக்கு, அந்த அளவுக்கு வியாபாரம் செஞ்சுருக்கான் நம்மால். அதனால தான் வங்கக்கடல் அதுக்கு பேர் தமிழில். வங்காள விரிகுடா இருக்குல்ல, வரலாறு எவிடன்ஸ் கொண்டு போய் கொடுத்தோம்னா புத்தகத்தில் உள்ளலாம் ஏற்றுக்க மாட்டேன்ட்டான். சரி போ தொலையுது. கீழடியில் எடுத்து பார்த்தா இதே மாதிரி எல்லா எவிடன்ஸ் அங்கே இருக்குது. சங்ககால இலக்கியங்கள்லாம் கீழடியில் இருக்குது. அது போகுது கிமு 800க்கு போய் நிறுத்திட்டான். எவிடன்ஸ் இருக்குடா, இந்தாடா ஆர்கியாலஜி எவிடன்ஸ் கொண்டு போய் கொடுத்தா அந்த திருட்டு பசங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறானுங்க. இல்லை பத்தாது, அதையும் கேட்டுன்னு நம்ம கூமுட்டையும் பேசாமல் இருக்கிறோம். நம்ம வரலாறு தான் சரியா? கட்சியெல்லாம் கடந்து தமிழர்கள்ன்ற முறையில், திராவிடன்ற முறையில் என்ன பண்ணோம், அதை நம்ம இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். யார் நீ எங்களுக்கு வரலாறு அங்கீகரிடான்னு யார் கேட்குறான்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும். இங்கே ஒரு கூமுட்டையும் கேட்டால் நான் தமிழன், நான் விவசாயின்ட்டு பல்ல கட்டிகிட்டே சுற்றிட்டு இருக்கிறான். அவனுங்களுக்கு அடிமையாக அவங்க தலைவன் லைட்டாக பல்ல கட்டினார், ஒரு நல்லா பயங்கரமாக பல்ல கட்டிகிட்டு இருக்கிறாரு. இல்லை சங்கி மங்கிக்கு அடிமைங்கள் அவனுங்களாம் அறியாமையினால். சரி, எடுத்து பாருங்கள் வரலாறு முக்கியம் அமைச்சர். அடுத்து மேலை காற்று. அதையும் மேலே சீமானுக்கு தலைவர் யாரும் இல்லை, நான் வேற ஒருத்தர் சொல்கிறேன். சரி, மேலை காற்று. அடுத்தது அதுக்கு மேலே நான் சொல்கிறது
71 ஒரு சங்கி, சீமான் மாதிரி ஒரு சங்கி இருந்தார். இப்போ ஒரு நடிகர் வந்திருக்காருல, அது மாதிரி அப்போ ஒரு நடிகர் சங்கி அடிமை. அவர் 71. சரி. மேலை காற்றுகள், நிலையான காற்றுகள் இவை வட தென் அரைகோளங்களில் வெப்ப உயர் அழுத்த மண்டலங்களிலிருந்து துணை துருவ தாழ் அழுத்த மண்டலத்தை நோக்கி வீசுகின்றன. கரெக்டா? வெப்ப துணை அயன துணை வெப்ப மண்டலம் அங்கேருந்து துணை துருவ தாழ் அழுத்த மண்டலம் நோக்கி வீசுது. சரியா? ரைட். இவை வட அரைகோளத்தில் நிறைய பேர் அவங்களோட கட்சிக்காரங்களாக இருக்கலாம், இல்லை ரசிகராக இருக்கலாம். ஏமெல்லாம் கோச்சிக்காதீங்க, உண்மையை போய் பாருங்கள். எது உண்மைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யோசிங்க, முடிவெடுங்க. தென்மேற்கிலிருந்து வடகிழக்காகவும் தென் அரைகோளத்தில் வடகிழக்கிலிருந்து தென்கிழக்காகவும் வீசுகிறது. வட அரைகோளத்தில் தென்கிழக்கிலிருந்து தென்மேற்கா, இந்த இடத்துக்கு எப்படி வருது அதை தான் சொல்லணும். தென்மேற்கில் திசையில் வருது. தென்மேற்கு இந்த இடத்துக்கு எப்படி வருது? தென்மேற்கு திசையில் வந்து சேருது. சவுத் வெஸ்டர்லி. தென் அரைகோளத்தில் வடமேற்குலேருந்து வருது. நார்த்து வெஸ்டர்லி, அதான் சொல்கிறாங்க. மேலை காற்றுகள் மிகவும் வேகமாக வீசக்கூடியது. எனவே தென்கோளத்தில் தென் அரைகோளத்தில், ஏன் சார் அதையும் சொல்லிடுறோம் பார்த்துக்கோங்க. தென் அரைகோளத்தில் பயங்கர வேகமாக வீசும். ஏன்னா இங்கே நிலப்பகுதி கம்மியாக இருக்குது. மவுண்டெயின் மரங்கள், நிலம் இருந்தால் மவுண்டெயின் இருக்கும், பீடபூமி உயரமான இடம் இருக்கும், மரம்லாம் இருக்கும். காற்று வீசுறத என்ன பண்ணும்? ஸ்லோ பண்ணும். வட அரைகோளத்தில் ஸ்லோவாக தான் வீசும், தடுக்கும் மவுண்டெயின் அதெல்லாம். தென் அரைகோளத்தில் அப்படி ஸ்லோவாக வீசாது, ஏன்னா எல்லாம் நீர் பரப்பு, இப்போ பயங்கர வேகமாக வீசும். சரியா? வெஸ்டர்லி மேலை காற்றுகள் தென் அரைகோளத்தில் வட அரைகோளத்தோட மிகவும் வேகமாக வீசும், ஏன்னா நீர்ப்பரப்பு அதிகம். அதனால் ஒவ்வொரு அச்சங்களுக்கும் ஒவ்வொரு வேகத்தில் வீசும். போக போக காற்று போக போக வேகமாக வீசும். இப்போ மேட்டிலேருந்து பள்ளத்தை நோக்கி என்ன ஆகுது? வண்டியை உருட்டி விடுங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் பொழுது வண்டியோட வேகம் எப்படி இருக்கும்? ஓரளவுக்கு வேகமாக இருக்கும். போக போனா வேகம் அதிகரிச்சுட்டே போகுமா? அதே தான். இது மேடு உயர் அழுத்தம், இது தாழ் அழுத்தம். அங்கேருந்து வர வரனா வேகம் அதிகரிச்சுட்டே வரும், பயங்கரமான காற்றடிக்கும். அதை வச்சு பேர். தென் அரைகோளத்தில் மேலை காற்றுகள் 40 டிகிரி அச்சங்களில் கர்ஜிக்கும் 40 புஷ்ன்னு காற்றடிக்குதுல. காற்று ஓரளவுக்கு வீசும்போது என்ன பண்ணும்? காதெல்லாம் சத்தம் போடும்ல, கர்ஜிக்கும் 40. ஆமாம், 40னா இது அச்சம். இங்கேருந்து 40 டிகிரி அச்சம், அப்புறம் 50 டிகிரி அச்சம், அப்புறம் 60 டிகிரி அச்சம். அச்சக்கோட்டை வச்சு தான் சொல்கிறாங்க. கதையாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா திரும்ப ரீகால் பண்ணி அதை ஞாபகப்படுத்தும். 50 டிகிரி அச்சங்களில் சீரும் 50, வேகம் அதிகமாகிட்டே போகுது. சீருதாமா கர்ஜிக்கிறது, இவனுக்கு அடுத்து சீருது, அடித்து தூக்கி அள்ளி எல்லாத்தையும் எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். அடுத்து 60 என்ன ஆகுது? கதறுதாமா அப்படியே. கப்பலில் போனீங்கன்னா கதறிடணும். கப்பல்லாம் என்ன இதுவும் கவுத்தி விட்டுரும். அதான் அந்த மாதிரி. இங்கிலீஷில் பார்க்காமா சி ப்ரீஸ் எல்லாம். தென் அரைகோளத்தில் தான். வட அரைகோளத்தில் என்ன இருக்குது? அந்த இதனால் இது ஏன் இப்படி முடியாதுன்னு தெரியல. வெஸ்டர்லீஸ் பாருங்க. ரோரிங் கர்ஜிக்கும்னா ரோரிங். யார்? சிங்கம் தானே கர்ஜிக்கும். அது ஃபியூரியஸ், பயங்கரமாக. இன்னும் அதோட வேகம் அதிகமாக 50s. ஃபியூரியஸ் 50s. FF. ரோரிங் 40s. ரோரிங் 40s. ஸ்க்ரீமிங் பயங்கர வேகம் 60s. SS அந்த மாதிரி. அதுக்கு தகுந்த மாதிரி தமிழ் வார்த்தையை பிடிச்சி போட்டானுங்க. அதுதான். அடுத்து துருவ கீழே காற்று. துருவ பகுதி எந்த பக்கம் இருந்து வீசும்? கிழக்கு பக்கம் இருந்து வீச போகுது. கிழக்கு இந்த திசையில் தானே வருது. அதுமாதிரி இங்கேயும் பாருங்கள், கிழக்கு திசையில் இப்படி தான் வரும். துருவ கீழே காற்று. கீழேனா கிழக்கு. போலார் ஈஸ்டர்லீஸ். பயங்கர குளிர் காற்றாக இருக்கும். சரியா? புழுதி காற்று பயங்கரமாக அடிக்கும். குளிர் உயர் அழுத்தம்ல பயங்கரமான அழுத்தம். இங்கே காற்று பயங்கரமாக வீசும். அது துருவ பகுதியில் அந்த
இங்கிலீஷ் படம்லாம் பார்த்துருப்பீங்க. அண்டார்டிக்கில் போய் ஆய்வு செய்வானுங்க. அடிக்கும் பாருங்க காற்று பயங்கரமாக தாக்கு பிடிக்க முடியாது. பனி காற்றா வீசும். அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, துருவ உயர் அழுத்த மண்டலத்திலிருந்து துணை துருவ தாழழுத்த மண்டலத்தை நோக்கி வீசும் குளிர்ந்த வறண்ட. அதனை சார் குளிர்ந்த வறண்ட. குளிர்ந்தனா என்ன அர்த்தம்? வெப்பநிலை வெப்பம் இல்லாத காற்றுன்னு அர்த்தம். வறண்டனா என்ன அர்த்தம்? ஈரப்பதம் இல்லை. ஈரப்பதம் வேறு வெப்பம் வேறு, பல டைம் சொல்லிட்டேன். சரியா? வெப்பம் ஆற்றல், ஈரப்பதங்கிறது பொருள் மேட்டர், அது வேற இது வேற. ரெண்டு பூதம். சரியா? ஆற்றல் ஒரு பூதம், பருப்பொருள் ஒரு பூதம். ஈரப்பதங்கிற H2O மாலிகுல் இருக்கா இல்லையா? குளிர் பிரதேசத்தில் இருந்தானே வருது. அப்போ வெப்பம் இல்லை, அங்கே என்ன இருக்காது? நீராவி இருக்காது. அதான் வறண்ட. வெப்பம் இல்லை அப்படின்னா குளிர்ந்த. அதான் சொல்கிறாங்க, குளிர்ந்த வறண்ட காற்று. சரியா? அடுத்தது துருவ கீழே. துருவ பகுதியிலேருந்து வீசுறதுனால துருவ காற்று. கிழக்கு திசையிலேருந்து வர்றதுனால அந்த இடத்துக்கு, அதுக்கு பேர் என்னது? கீழே காற்று, கிழக்கு, ஈஸ்டர்லீஸ். இவை வட அரைக்கோளத்தில் வடகிழக்கில் இருந்தும். கரெக்டா? இந்த இடத்துக்கு வடகிழக்கு தானே? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயந்தான் இது. தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா மண்டையில் ஏறாது. சாதாரண விஷயம் நினச்சிங்கன்னா மண்டையில் ஏறிக்கும். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, கேள்வி கேட்கணும். அடுத்தது தென்னரைக்கோளத்தில் தென்கிழக்கு திசையிலிருந்தும். மேற்கு பக்கம் தானே இதாகும். இந்த இடத்துக்கு எங்கேருந்து வருது? தென்கிழக்கு. கேட்பாங்க, எதை வேணாலும் கேள்வி கேட்கலாம். இக்காற்றுகள் வலுவிழந்த காற்றுகளாகும். அந்த அளவுக்கு அந்த மிடில் லேட்டிடியூட்ஸ் இருக்குல்ல, இது இந்த இடத்துல வீசுகிறதோட இது கொஞ்சம் வேகம் கம்மியாக இருக்குன்றான். சரி. புவியின் சுழற்சி காரணமாக காற்று தான் வீசும் பாதையிலிருந்து விலகி வீசும். பார்த்தோம் இல்லையா? இவர் தான் இந்த கோரியாலிஸ் பேர் வச்ச ஒரு கோரியாலிஸ்னு. பெரல் தான் அதை கண்டுபிடிப்பார். இவர் அந்த விசைக்கு பேர் வைக்கிறார், கோரியாலிஸ் விசைன்னு. இவ்வாறு காற்று தன் பாதையிலிருந்து விலகி வீசுவதை கோரியாலிஸ் விளைவு, கோரியாலிஸ் எஃபெக்ட்டு. காற்று வட அரைக்கோளத்தில் வலப்புறமாகவும் தென் அரைக்கோளத்தில் இடப்புறமாக விலகி வீசுகிறது. இதுவே ஃபெரல் விதி எனப்படுகிறது. ஃபெரல் தான் முதல்ல முன்மொழிகிறார். அதுக்கு விசைக்கு காரணம் கோரியாலிஸ். அவர் கண்டுபிடிக்கிறார், அந்த விசைக்கு பேர் வைக்கிறார். ஆனால் அவர் பேரை வச்சுட்டாங்க கோரியாலிஸ். சரியா? ஃபெரல், வில்லியம் ஃபெரல் ஜிஜி கோரியாலிஸ் விசையை பயன்படுத்தி ஃபெரல் விதியை நிரூபித்தார். காலமுறை காற்று, பீரியாடிக் விண்ட்ஸ். நாளைக்கு பார்ப்போம்.